அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 860வது நிகழ்ச்சி. வழக்கமா வியாழக்கிழமைனா ராமு சாரா போய் பண்ணுவாரு. இன்னைக்கு அப்படியே யோசித்து யோசித்து கடைசியில வாடாமல்லியில வந்து நிக்குது. வாடா மல்லிகை புதுமை பித்தனோட சிறுகதை. ஆக்சுவலா அந்த காலத்துல வந்து அவரு பல விஷயம் பெண்களுக்காகவே எழுதியிருக்காரு. ஆக்சுவலா பெண்களுக்காக ஒரு சின்ன சின்ன சம்பவங்களை எடுத்துட்டு அழகா எழுதி அதனுடைய சாராம்சத்தை மக்கள் புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படின்ற ஐடியால தான் எழுதியிருக்காரு. ஒரு நல்ல கதை, சிறுகதை தான். பார்ப்போம். வாடாமல்லி, திரு நாராயணமூர்த்தி சார் அவர். ஆரம்பிக்கலாம் சார் நீங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இது இந்த கதை ரொம்ப நாளா சொல்லணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை, சில பேருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். இருந்தாலும் ஆரம்பிச்சிடுறேன். அதாவது வாடா மல்லிகை டைட்டில பார்த்தா தெரிஞ்சிருக்கு அது பெண்ணை பற்றிய ஒரு கதை அப்படின்னு. அஹ், கூடிய மட்டும் அவருடைய வார்த்தைகள்லயே சொல்ல முயற்சி பண்றேன் நான். அவ பேர் சரஸ். அந்த பெண் பேர் சரசு, ஒரு பிராமண பெண். பெயருக்கு தகுந்தால இருக்கணும்னு என்னவோ 17 வயதுக்குள்ளே சமூகம் அவளுக்கு வெள்ளைக்கலையை மனமோந்து அளித்தது. அவள் கணவனுக்கு காலனுடன் தோழமை ஏற்பட்டு விட்டதால் அதற்கு சமூகம் என்ன செய்ய முடியும்? சரசு ஒரு உலாவும் கவிதை, இயற்கையின் பரிபூரண கிருபையில் மலரும் பருவம். காட்டிலே ரோஜா யாருமின்றி உதிர்ந்தால் அதை பற்றி பிரமாதமாக யாரும் கவலைப்பட மாட்டார். ஆனால் நந்தவனத்திலே மனத்தின் களிப்பில் குலாவக்கூடிய இடத்தில் தனிமை என்ற விதி ஏற்பட்டால் அதை பற்றி பரிதவிக்காமல் இருக்க முடியுமா? இயற்கையின் போக்கை தடை செய்து அவள் தியாகம் செய்கிறாள். அவள் ஒரு பரிசுத்தவதி என்று சமூகம் கழித்து கொண்டு இருப்பது அதன் இரத்த வெறி. இது அவருடைய வரிகள், நான் சேர்க்கல. அவளுக்கு இந்த சமூகத்தில் உரிமையே கிடையாதா? அவள் நிலைமை என்ன? சமூகம் என்ன செய்ய முடியும்? அது சொல்லுது இது சொல்லுதுன்னு பேத்தி கொண்டிருக்கும். சரசுவுக்கு இதெல்லாம் தெரியாது. அவள் ஒரு இந்து பெண், வாயில்லா பூச்சி. பெற்றோரையும் புருஷனையும் முன்னோரையும் நம்பித்தான் உயிர் வாழ்ந்து வந்தாள். பெற்றோர் கல்யாணம் செய்து வச்சாங்க. புருஷன் வாழ்க்கையின் இன்பத்தை சற்று காண்பித்து விட்டு விடாய் தீருமுன் தண்ணீரை தட்டி பறித்த மாதிரி எங்கோ மறைந்து விட்டான். அவனை இந்த உலகத்தில் இனி காண முடியாது. பிறகு கண்டால் தான் என்ன, அது போட்டோம். இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வைத்து விட்டு போன முன்னோர்கள் கணவன் சென்ற இடத்தில் இருக்கிறார்கள். சரசு பெற்றோரை தட்டியது கிடையாது. பிறகு முன்னோர்களை எப்படி எதிர்க்க முடியும்? அவளும் பெண் தானே. அச்சம் என்பதுதான் அவளுக்கு அணிகளேன் என்று சமூகம் சொல்லுகிறதே. பிறகு அவள் வேறு என்னவாக இருக்க முடியும்? உயர்தர படித்த பெண் இல்லை. 4 விஷயங்களை தானாக ஆராய்ச்சி செய்து கொள்ள அவளுக்கு திறன் இல்லை. இயற்கையின் தேவை கட்டுக்கடங்காமல் மீறி ஒரு மிருகத்தின் முரட்டு தைரியத்தை கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் அவளை சமூகம் தூற்றுவதற்கு தயாராக இருக்கும். எந்த அமைப்பிலேயும் விதிவிலக்குகளான சிறுபான்மையோர் கஷ்டப்படத்தான் வேண்டும் என்று தத்துவம் பேசலாம். தத்துவம் நன்றாகத்தான் இருக்கிறது. சரசுவின் உணர்ச்சிக்கு உரிமை இல்லை. அவள் விதிவிலக்கு. சரசு எப்பொழுதும் மாடியில காலை 7 மணிக்கே தலையை உலர்த்த வருவாள். அப்போதே காலையில குளிச்சுட்டு வந்துருவாள். பெற்றோரின் பாசம் அவளை சமணமுனி மாதிரி பெண்மையின் கோரமாக்க துணியவில்லை. ஆனா அது எடுத்திருந்தாலும் அவள் கவலைப்பட்டிருக்க மாட்டாள். வாழ்க்கைக்கே வசதி இல்லாமல் இருக்கும்போது சிகை போவதுதான் பிரமாதம். அவளை பார்த்தா யாருக்கும் கண் கலங்கும். அவள் கண்களிலே ஒரு நிரந்தரமான துயரம். போக்க வழியில்லாத துன்பம் குடிகொண்டிருக்கும். போக்க வழியில்லாத துன்பம் இருக்கும். அவள் சிரிக்கத்தான் செய்கிறாள், குதூகலமாக பேசத்தான் செய்கிறாள். இவை யாவற்றிற்கும் பின் சோகம்தான் நிலவும். யாவற்றிற்கும் பின்னாடி சோகம்தான் இருக்கும். பிரம்மச்சாரியாக
இருந்து யாராவது பார்த்திருக்காங்களா? வேறு ஒரு உயர்ந்த லட்சியம் உனது உள்ளத்தை கொள்ளை கொண்டு உன்னை அப்படியே விழுங்கி விடாவிட்டால் பிரம்மச்சரியம் உன்னை கொன்றுவிடும். உன்னை மிருகமாக்கி உன் உள்ளத்தை பேயாக சிதறடித்து விடும். ஆனால் கட்டாயத்தின் பேரில் இப்படி கண்ணிய காலம் கழிக்க வேண்டிய நிலையை என்ன சொல்வது? அன்று சரசுவின் தம்பி துரைசாமிக்கு ஃபர்ஸ்ட் நைட் சாந்தி கல்யாணம். முதலிலே சரசுக்கு தாங்க முடியாத குதூகலம். இவ வந்து ஒரு விதவை. அவ தம்பிக்கு கல்யாணம் ஆகி அன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தம். தங்கள் என் வீட்டுல விசேஷம் இருக்குன்னு சொல்லி தம்பியின் மீது இருந்த ஒரு இந்து தமக்கையின் அளவு கடந்த பாசத்தால் அது மாதிரி இருக்காவ. அன்று இரவு வந்தது. ஊரில் இருள், வீட்டில் ஒளி. சரசுவின் உள்ளத்தில் இப்படி லேசா அவளுக்கு பழைய நினைவுகள் பின்னோக்கி போகுது. என்னென்னவோ நினைவுகள்லாம் குவியுது. அப்படித்தானே 3 வருஷங்களுக்கு முன் முதலா அவருக்கு என்னென்னவோ தோன்றின. நேரமாக நேரமாக அவள் மனதில் அந்த 3 வருஷங்களுக்கு முந்தைய சந்தோஷகரமான வாழ்க்கையை ஒரு இன்ப ஒளியாக்க முயன்ற அந்த இரவின் ஒவ்வொரு சிறு சம்பவமும் அவர் முதலில் என்ன கூச்சப்பட்டார், பிறகு அந்த உரிமை என்ற தைரியம் தானே இவ்வளவு சீக்கிரம் அவள் வாழ்க்கை இருட்டிவிடும் என்று அப்பொழுது கண்டாளா? என்னவோ சாசுவதமான அழியாத நித்திய வஸ்து என்றல்லவோ நினைத்தாள். துரைசாமியையும் அவள் மனைவியையும் அழைத்துக் கொண்டு இதெல்லாம் நினைக்கிறாள். துரைசாமியும் அவள் மனைவியும் அழைத்துக் கொண்டு சென்றனர். கூச்சலும் அமளியும் அவளுக்கு பொறுக்க முடியவில்லை. அவளுக்கு அந்த பழைய நினைவுகள்னால இதை முதல்ல சந்தோஷப்பட்டாலும் அந்த பழைய நினைவுகள்னால அப்படியே அமுக்குது விட. தன்னை மீறிய கட்டுக்கடங்காத ஒரு ஆவேசம் அவளை பிடர் பிடித்து தள்ளியது. பின்புறம் புழக்கடைக்கு சென்று விட்டாள். இப்பதான் அந்த கதையை சொல்ற ஒரு ஆண் நுழையனான் அந்த கதைக்குள்ள. சொல்றான், நானும் போனேன், அவ பின்னாடியே போனேன். நான் தேம்பி அழுது கொண்டு இருந்தாள் அவ. சரசு அப்படின்னு கூப்பிட்டேன், பதில் இல்லை. இன்னும் கொஞ்சம் நெருங்கி அவ தோல்ல கை வச்சேன். உணர்ச்சியற்ற கட்டை போல் இருந்தாள். உடல் தேம்புவதினால் குலுங்கியது. சரசு, நான் இருக்கிறேன், பயப்படாதே என்றேன். அவ இல்லை, நான் ஒரு இந்து பெண் என்று கூறிவிட்டு சடக்கென்று உள்ளே சென்று விட்டான். நான் திகைத்து நின்றேன். இந்து பெண் என்றால் இந்து பெண் என்றால் உயிர் வாழ உரிமை இல்லையா? நான் எவ்வளவு நேரம் நின்னேன்னு தெரிலங்க. மறுபடியும் வந்தா. சரசு, என்னை மன்னித்து விடு. நான் கூறியது வேறு, நீ அர்த்தம் பண்ணி கொண்டது வேறு. உன்னை நான் மனம் செய்து கொள்ளுகிறேன் என்றேன். கொள்கைக்காக நீர் தியாகம் செய்து கொள்ள முயல்கிறீர், அது வேண்டாம். மிஞ்சினால் நான் உமக்கு போக கருவியாகத்தான், உமது தியாகத்தின் பலிபீடமாகத்தான் நீர் கருதுவீர். அது எனக்கு வேண்டாம். நான் காதலை கேட்கவில்லை, தியாகத்தை கேட்கவில்லை. நான் தேடுவது பாசம். அது என்கிட்ட இருக்கு, அது என்னிடம் இருக்கிறது. அவளிடம் இவ்வளவு எதிர்பார்க்கவில்லை. அப்படியானால் அவ சொல்றா, அப்படியானால் திருமணம் வேண்டாம், பாசம் இருந்தால் போதும் என்று சொல்லி தலை குனிந்தாள். ஒரு சென்டென்ஸ்ல என்னன்னோ சொல்றாரு. அவ சொல்றா, திருமணம் வேண்டாம், பாசம் இருந்தால் போதும் என்று சொல்லி தலை குனிந்தாள். என்ன சரசு இப்படி சொல்லுகிறாய்? ரகசியம் பாவம் அல்லவா? கல்யாணம் இதை நீக்கிவிடுமே. எனக்கு உமது தியாகம் வேண்டாம், உமது பாசம் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னோன்னா, இவன் சொல்றான், நீ ஒரு பரத்தை அப்படின்னு சொன்னோன்னா, அவ சொல்றா, நீ உன்னுடைய தியாகத்துக்கு நான் பலியாக மாட்டேன். அது எப்போதும் உமக்கு இந்த காலத்து நன்மதிப்பு ஏற்படும். தைரியசாலின்னு சொல்லுவாங்க உன்ன, அதை தான் நீ எதிர்பார்க்கிற. நான் பரத்தை என்று. நான் ஒரு பெண், இயற்கையின் தேவையை நாடுகிறேன் என்றாள். எனது மனம் கலங்கி விட்டது. சின்ன பொண்ணவ. எனது மனம் கலங்கி விட்டது. வெளியேறினேன். மறுநாள் அவள் பிரேதம் கிணற்றில் மிதந்தது. அதன் மடியில் நான் எதிர்பார்த்தபடியே என்று எழுதிய ஒரு நனைந்த கடுதாசி இருந்தது. இவ்வளவுதான் சார் கதை. ஓகே, பக்கம் தான் இந்த கதை. இது நிறைய இருக்கே, பேசுவோம். நானு படிச்சுட்டேன்.
படிச்சிங்களா? என்கிட்ட இருக்கு சார் புக் இருக்கு என்கிட்ட. ஓ, சேம் புக்கு. ஆமா சார், புதுமை புத்தன் புக் என்கிட்ட இருக்கு. சேம் அதேதான் சார், சேம் அதே சேம் சேம். சேம். குட் குட் குட். அதாவது நீங்க சொன்ன உடனேயும் சரி எங்கதான் வாடுது பார்க்கலாம், வாடாது இருக்குது பார்க்கலாம்னு படிச்சிட்டோம். But ஒரு சின்ன சம்பவம் தான் ஆக்சுவலா இல்லையா, ஒரு ஆமா சின்ன ஆமா. சம்பவம். ஆனா இது அது நடக்கிறது சார். இந்த நான் கதை எப்ப எழுதியிருக்காரு பாருங்க. 34ங்கிறாங்க சார். ஒன்னு தேடினப்ப ம், ஒருத்தர் வந்து 1934 எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ம், 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 அப்போ நான் 50கள்லயே இந்த கோலத்தை பார்த்திருக்கேன் நான். ஆமா அது ரைட்டு. இல்ல நான் எதுக்காக கேக்குறேன்னா 34ன்றப்ப அவரு பார்த்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பாரு. அவர் சின்ன வயசுல தான் ஆக்சுவலா ஆமா, எழுதியிருக்காரு. அவரு 1908 to 42 சார் அவரு ஆமா காலம். அவர்தான், அவ்வளவுதான். பட் இவங்க பிரேமா மேடம் எதனா பேசுறீங்களா நீங்க போறதுக்கு முன்னாடி? பிரேமா மேடம் இருக்காங்களா, போயிட்டாங்களா, கிளம்பிட்டாங்களா? இருக்காங்க. இல்ல மெசேஜ் போட்டாங்க, ஆமா ஆமா ஆமா. மெசேஜ் போட்டாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து அவங்க எதனா பேசுறாங்க. ஓகே ரைட், கிளம்பிட்டாங்க. நிறைய செய்திகள், ஒரு சின்ன சம்பவம் பட் நிறைய செய்திகள். அந்த அந்த காலத்துல இது ரொம்ப தேவையான சார் ஒரு எனக்கு வந்து நான் 2 சென்டென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மேல எழுதியிருக்காரு முதல்ல. இல்ல முதல்ல ரைட், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து என்னன்னா, அதாவது சரசு, அவள் பெயர் சரசு, சரஸ்வதி. பெயருக்கு ஏத்தாப்புல சமூகம் வந்து சின்ன வயசுலயே அவளுக்கு வெள்ளை ஆடையை கொடுத்துருச்சு. அதான் என்ன, நாங்க தான் எழுதி வச்சிருக்கேன். அதாவது கணவனுக்கு காலனுடன் தோழமை தோழமை, ஏற்பட்டு அதுதான் அந்த வரிதான் சொல்றேன், அந்த வரிதான் சொன்னேன், அதுதான் சொன்னேன். அது கணவனுக்கு அவர் இறந்துட்டாருன்ற விஷயத்த எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அப்படின்றதுதான். அந்த 2 விலையும் தான் அந்த இம்ப்ரெஷன். அதாவது இன்னொன்னு, அவளுக்கு வந்து ஒண்ணும் தெரியாது. பெற்றோர் சொல்றாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க, அவளுக்கு சிந்திக்க கூட சந்தர்ப்பம் கிடையாது அவளுக்கு. சமூகம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் வந்து வந்து இப்ப அதாவது அதே மாதிரி ஒரு லைன் இடையில வந்திருக்கும். இயற்கையின் தேவை கட்டுக்கடங்காமல் மீறி ஒரு மிருகத்தின் முரட்டு தைரியத்தை கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் அவளை சமூகம் தூற்றுவதற்கு தயார். இதுக்காக தான் அவ தற்கொலை பண்ணிக்கிறான். உண்மை 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 உண்மை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து முதல்லயே சொல்லிடுறாரு ஒரு பிராமண பெண் அப்படின்ற பட்சம் அவங்களோட கோலம் எப்படி இருக்கும்ன்றது அது அர்த்தம் ஒரே வார்த்தையில தான் முடிச்சிட்டாரு. அதாவது விதவை பெண்ணோட கோலம் அது எப்படி இருக்கும் அந்த நேரத்துல, அவங்களோட இந்த வயசுல இந்த பெண்ணுக்கு இந்த கோலம் இருக்குது அப்படின்ற அதுதான் ஆக்சுவலா. அது வந்து அந்த ஒரு வார்த்தை தான் அதுலயே முடிச்சிட்டாரு எல்லாத்தையுமே. அது அப்போ வந்து இந்த பெண்ணோட 17 வயசுல வந்து எவ்வளவு தளவுக்கு ஒரு கொடுமையை அனுபவிக்குது அப்படின்றது, இது இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்காங்கன்றதுதான். அன்னைக்கு இருந்தாங்க, கூட பாத்திருக்கேன் சார். நானும் பாத்திருக்கேன், பாத்திருக்கோன்றது வேற விஷயம் சார். அதாவது இன்னொன்னு எனக்கு பிடிச்ச இடம் என்னன்னா, அவன் வந்து பாசத்தான் நான் தேடுறது, பாசம் தான், காதலை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப திருமணம் சொல்ற திருமணம் வேண்டாம், பாசம் இருந்தால் போதும் என்று சொல்லி தலை குனிந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா கடைசியா என்ன சொல்றாரு? இயற்கையின் தேவையை நாடுகிறேன் நான் பரத்த என்று. நான் ஒரு பெண், அதாவது ஒரு 17 வயசு பெண் வந்து விதவையாகும் போது, அதாவது அவளுக்கு வந்து அந்த தாம்பத்திய சுகத்தை காட்டிட்டு சின்னதை காட்டிட்டு போயிட்டான், செத்துட்டான். இல்ல இவர் சொல்ற வார்த்தையில கூட அது வந்து அவர் பாசத்தை தான் நாடுறன்ற பட்சத்துல நீ கல்யாணம் பண்ணீங்கன்னா எனக்கு பாசத்தை காட்டணுன்ற அவசியம் இல்ல. அதான் அவர் சொல்றா. அதுதான் அவர் சொல்றா. ரெண்டாவது வந்து சமுதாயத்தையும் அந்த இடத்துல கன்சிடர் பண்றா. நான் இந்த இதை விட்டு நான் என்னால வெளியே வர முடியாது, எனக்கு ஒரு பாசம் காட்டுறதுக்கு மட்டும் ஆள் இருந்தா அதுதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, ஆனா ஒரு பாசத்துக்கு ஒரு துணை வேணும். அப்படி இருந்தாலும் இந்த சமுதாயம் நம்மள எப்படி ஏத்துக்கும், அதுதான் அடுத்தது வந்து அவளுக்கு அந்த மரணம். அதான் சொல்றாரு, அந்த மாதிரி இருந்தாருன்னா அது சமுதாயத்தின் ரத்த வரி அது. சரி, மத்தவங்க பேசணும் சார். பாப்போம் நம்மளே பேசினா நல்லா இருக்காது. வாங்க, யார் பேசுறது? நான் சொல்றேன் சார். அதாவது ஒரு அற்புதமான கதை, வாடாமல்லின்னு நம்ம இவர் சமுத்திரம் ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு.
அது வந்து நம்ம இரட்டை பிறவியரை பற்றிய நாவல் இது. அதே பேரு தான், வாடாமல்லி என்றுதான் அதற்கும் பெயர். இது வாடா இந்த மல்லிகை. ஆமா, மல்லிகை. அந்த இரண்டுமே கிட்டத்தட்ட அது வேற மாதிரியான ஒரு விடயம், இது வேற மாதிரி விடயம், பேருக்காக சொன்னேன். அதாவது இங்க என்ன அப்படின்னா, அந்த ஒரு பெண்ணினுடைய உணர்வுகளை நம்முடைய புதுமை பித்தன் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். இங்க வந்து ஒருத்தர் பின்தொடர்ந்து கேட்கிறார் என்பதெல்லாம் தன்னை அந்த கதாபாத்திரமாகவே மாற்றிக் கொண்டிருக்கிறார் புதுமை பித்தன். அதுதான் உண்மை. தன்னையே அந்த கதாபாத்திரமாக மாற்றிக்கொண்டுதான் தான் மனதில் இருந்த அந்த விடயத்தை அவர் வெளியில சொல்றார். அதுதான் அங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம். ஒரு அந்த காலத்தில் குறிப்பாக அந்த பிராமண குலத்தில் பிறந்த பெண்கள் விதவையானார்கள் என்றால் உடனே நார்மடி புடவை என்று கட்டி அவர்களுக்கு மொட்டை அடித்து விடுவார்கள். ஆனால் அது ஒரு இடத்துல சொல்றாரு, அந்த அளவுக்கு மோசம் இல்ல, அவங்க அப்பா அம்மா அந்த முடியை மட்டும் அவளுக்கு விட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவரையிலும் அவ வந்து சாதாரணமாக அந்த வீட்டு சொன்ன பெரியவர்கள் சொன்ன கேட்டு அப்படி இருந்தாலும் அந்த இயற்கைக்கு புறம்பாக அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துவது, அது ஃப்ராய்டு தியரி படி ஒரு உணர்வை கட்டுப்படுத்தும் போது அதில் இருந்து வெளிப்படக்கூடியதுன்னு சாருக்கு சைக்காலஜி அந்த படிச்சனால அது தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்றாரு, அந்த உணர்வை கட்டுப்படுத்தும் போது அது வீரியம் கொண்டு வேற மாதிரியாக போகலாம், அல்ல அதற்கு சில லட்சியங்களை நம்ம வைத்து கொண்டால் அதுல ஒண்ணு இருக்காது அப்படின்னு ஃப்ராய்ட் சொல்லுவாரு. அது மாதிரி இந்த பெண்ணும் ரொம்ப அழகா சொல்றா. திருமணம் ஆகுறதெல்லாம் அந்த காலத்துல நினைச்சு பார்க்க முடியாத விடயம். அவர் திருமணம் செய்து கொள்ளலாம், திருமணம் செய்து கொள்ளும் போது மீண்டும் அந்த குடும்ப வாழ்க்கை அது வேற மாதிரி போயிடும். இப்ப அவளுடைய தேவை என்ன, அந்த தேவையை உன்னால நிறைவேற்ற முடியுமா என்றுதான் அவனிடம் கேள்வி கேட்கிறாள் என்றால், அந்த ஆசிரியரின் குரல், அந்த பெண்களுக்கான அவருடைய குரல் வந்து நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் புதுமை பித்தன் இதை பேசி இருக்கிறார் என்றால் அத மாதிரி யாரும் பேசியிருக்க முடியாது. அதுதான் அவரை மிக உயர்ந்த இடத்தில் வைத்து அந்த கதை சொல்லியை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு சிறந்த கதை சொல்லிதானே, புதுமை பித்தனை ஒரு சிறந்த கதை சொல்லியாக நாம் பார்க்கிறோம். என்ற வகையில ஒரு அற்புதமான கதை. நாராயணமூர்த்தி சாரும் அதை ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. கட்டாயம் இந்த உலகத்துல சில விடயங்களை நம்ம பேசவே கூடாதுன்னு நினைக்கிறோம். இத போய் பேசுறதா, இத நம்ம சொல்றதா, அது நாங்க பெண்கள் இத பேசலாமா, பெண்கள் அந்த மன உணர்ச்சியை வெளியே படுத்தலாமா? யாருக்கு சார் உணர்ச்சி இல்லை? எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாருக்கும் உணர்ச்சி உண்டு. யாருக்கு உணர்வு கிடையாது? நினைச்சு பாருங்க. அதுவும் வீட்டுல அது மாதிரி ஒரு விடயம் நடக்கும்போது அந்த குழந்தை கொஞ்சம் வயது கூடனவளா இருப்பா அந்த பெண், அவ்வளவுதானே. அந்த மனம் எவ்வளவு துடித்திருக்கும் என்று பேசக்கூடிய அளவிற்கு அந்த மனதை நன்றாக வாசித்து ஒரு பெண்ணுக்கான கொடுமை இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கதான் செய்யுது, இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. இன்னும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவோ மறுமணங்கள் வந்து விட்டன, விதவை திருமணங்கள்லாம் வந்துட்டு பாராட்டுறோம். எல்லாம் இருந்தாலும் இன்னும் சில கிராமங்களிலோ அல்லது சில இடங்களிலும் சில குடும்பங்களில், கிராமங்கள்னு கூட நம்ம சொல்ல வேண்டாம், சில குடும்பங்களில் இன்னும் பெண்களை இந்த மாதிரி வதைக்கின்ற காட்சிகளை நாம் கண்ணால் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். புதுமை பித்தன் 1934 அந்த 30களில் எழுதின கதை தான் அது, அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த 30களில் கூட அவருடைய மனம், டி ஜானகிராமன் இவர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு உளவியல் ரீதியாக அந்த கதைகளை எல்லாம் அவர்கள் எழுதினார். கு ராஜகோபாலன் எல்லாருமே அப்படி எழுதினவங்க தான். அதனால இந்த கதையை ஐயா சார் முதல்ல சொன்னாங்க, சிலர் திட்டலாம், சிலர் வேற மாதிரி பார்க்கலாம். இல்லவே இல்லை, எல்லோரும் உணர வேண்டிய பெண்ணுக்கான உணர்ச்சியை புரிந்து கொண்ட புதுமை பித்தனையும் பாராட்டுகிறோம், அதை எடுத்து பேசிய உங்களை பாராட்டுகிறோம், அதை பேசக்கூடிய எங்க ஆண்களை நாங்கள் நிச்சயமாக என் சார்பில் பாராட்டி வாழ்த்துகிறேன். நான் அந்த உணர்ச்சிகளை நீங்க சொல்றீங்க பாருங்க, அதே எங்களுக்கு பெரிய வெற்றி என்று நான் கருதுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். தேங்க்யூ. நன்றி மேடம், நன்றி மேடம். வினேந்திரன் சார் சொல்லுங்க. கைமை பத்தி முதல்ல நாராயணமூர்த்தி சாரு ரொம்ப அழகா, அவர் ரொம்ப பாதிச்சதுனால அந்த சொற்றொடர்களை அப்படியே கொடுத்து ரொம்ப அழகா சொன்னாரு. முதல்ல அவருக்கு பாராட்டு. அடுத்தது கைமைங்கிறது சங்க இலக்கியங்கள்ல ரொம்ப பேசுறாங்க. இந்த வரகரிசியை சாப்பிட்டு அப்ப அது மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. நான் இந்த கைமை நோன்பு நோக்கிறதுக்கு இறந்துபடுதல் பரவாயில்ல, அது இதை விட பரவாயில்ல அப்படின்னு அந்த சங்ககால பெண் சொல்றா. இந்த கதையிலையும் கடைசியில கிணத்துல மிதந்தான்னு முடிச்சிடுறாங்க. அப்ப அந்த கைமை அவ்வளவு
இந்த கோரிக்கையற்று கிடக்குதுனே வேதிப்பழுத்தபலா எழுதுனது இதுக்கு முன்னாடியா பின்னாடியா தெரியல. 1934ன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை பின்னாடி கூட இருக்கலாம். ஆனா ஒத்த சிந்தனை அது. கோரிக்கையற்று அது 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 ரொம்ப வலுவான சொற்கள். அந்த கோரிக்கையற்று கிடக்குதுன்னே வேதில் பழுத்தபலாங்கிறது அதே சிந்தனை தான் இங்கேயும் வருது. இந்த ஒரு குறிப்பிட்ட மரபை பத்தி சொல்றாரு இதுல. அந்த மரபு கொடுத்த விலை அதிகம் அப்படின்னு ஒரு அந்த மரபை சேர்ந்தவரே எழுதுறார். அதாவது இந்த இந்த சனாதானத்தை கட்டி காக்க இந்த பெண்களும் மற்றவர்களும் கொடுத்த விலை அதிகம் அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. அதெல்லாம் கொஞ்சம் இந்த கருத்துக்கள் இருந்தாங்க சொல்றதுக்கு. அதை கேட்டத அவரு இது பெரியாருடைய வாழ்க்கையில் நடந்தது. அவர் ஒரு இல்ல எம்.ஆர். ராதாவுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவர் ஒரு ஜட்ஜு. அந்த எம்.ஆர். ராதாவுடைய வாழ்க்கையில இதை பதிவு பண்றாங்க. அவரு இது மாதிரி ஒரு நாடகம் நடத்துறாரு. யாரு? ராதா. அந்த நாடகத்தை தடை பண்ணணும் ஒரு இடத்தை சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. அந்த ஜட்ஜு நானே பார்க்கணும்னு வர்றாரு. அதை பார்த்துட்டு அந்த முடிவுல அவர் மேடையில ஏறி நான் பேசுறேன்னு சொன்னாரு. இத எல்லாரும் செய்யணும்னு விரும்பினதான் ராதா சொல்லியிருக்காரு. ஒண்ணு வித்தியாசமா சொல்லல. நாங்க கொடுத்த விலை இதற்கு அதிகம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த சமுதாயம் இத கட்டி காப்புறதுக்கு அந்த கணேஷ் ஐயருங்கிற ஜட்ஜு சொன்ன வார்த்தைகளை தான் நான் பகிர்ந்துக்கிட்டேன். அதை நினைவு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குழப்பம் என்னன்னா, தியாகம் புரியுது, காதல் புரியுது, இந்த பாசம் அப்படின்னு ஒண்ணு சொன்னா அந்த பாசத்துக்காக பாசம்னா கூடுதலா எனக்கு புரியல. அதை நான் முடிச்சிடறேன். நீங்க சொல்லுங்க. அதாவது 3 விஷயம் சொல்லு. தியாகம்ங்கிறது எனக்கு பரிதவிப்பு வேண்டாம், நீ பரிதாபப்பட்டு என்னோட கூட வேண்டாம், அது எனக்கு வேண்டாம். காதல்னா கடைசியில அது கல்யாணம் அந்த மாதிரி காதல்ங்கிறது இந்த சமுதாயம் அதை ஏத்துக்குதான் இருக்கு. எனக்கு அப்ப பாசம் போது பரத்தையா அப்படிங்கிறது அது கொஞ்சம் குழப்புறது மாதிரி எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் விளக்க சொல்லுங்க. நான் எதிர்பார்த்தபடியே அப்படின்னு அதுல இருக்குன்னு கடைசி வார்த்தை சொன்னீங்க. அப்ப இதனுடைய முடிவு அந்த சமுதாயம் 34ல இந்த மாதிரி கொஞ்சம் மனது மீறினவர்களுக்கெல்லாம் முடிவு எதிர்பார்த்த முடிவு இதுதான் ஒரு காலத்துல இருந்திருக்கு. ஆனாலும் இந்த முடிய களைதலே விட்டுட்டாங்கன்னு சொல்றது சில இது நேரங்கள்ல விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில நேரம் முடியாதுன்னு சொன்னதுனால சில சந்தையரே முடியாதுன்னு சொன்னாரு. சாவின்னு ஒரு எழுத்தாளர், அவரு அதை சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் திருமணம் பண்ணாரு மகளுக்கு அப்படிங்கறதுதான் இருக்கு. இதுல பல சிந்தனைகள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காலமா தேடிக்கிட்டு இருக்காங்க. விடை காணாத சிந்தனைகள். ஒரு இதாச்சும் சின்ன பிள்ளை இருந்தாலும் சரி 34-35 வயதுகள்ல கூட சில பேர் உதவி ஆகிறாங்க. 2 பிள்ளை இருக்கு, அவங்களுக்கு என்ன மாற்று? இதெல்லாம் ரொம்ப ஒரு உளவியல் தான். ரொம்ப அவங்க திருமணமும் செஞ்சுக்க முடியாது, இதுவும் பண்ண முடியாத ஒரு சூழல். அவங்க மனசும் ஒத்துக்கணும் இதெல்லாம் போறது. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான இஷ்யூ. அவங்க பொறுத்து, மனதை பொறுத்து, சூழலை பொறுத்து, அந்த மாதிரி பல விதங்கள் இருக்கு. ஒண்ணு சொன்னாங்க, வாய்ப்பும் வசதியும் இல்லாததால் நான் ஸ்ரீராமன் எழுதினான். வாய்ப்பும் வசதியும் இல்லாததால் நான் ஸ்ரீராமன் எழுதினேன். அப்ப வாய்ப்பு, வசதி, சூழல், பலது, மனம், இவ்வளவு இருக்கு. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். ஆனால் இப்ப சில மறுமணங்கள்லாம் நடக்குது ஒரு சமூகத்துக்கு. ரொம்ப அருமையா எத்தனையோ ஆண்டுகளா தொடருது. நான் சொன்னேன் சங்க காலத்திலிருந்தே இது தொடரத்தான். ரொம்ப நன்றி. அருமையான சிந்தனையை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. ஒரே ஒரு லைன் அவர் வினயத்தானுக்கு ஒரே ஒரு லைன் சொல்லிடுறேன். அதை அடியொற்றி கண்ணதாசன் சொன்னதாக நினைவு. நாட்டுல 2 வகையான ஆண்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு மாட்டிக்கினவங்க, இன்னொன்னு இன்னும் மாட்டிக்காதவங்க. மாட்டிக்கினவங்க ஒரு குரூப், இன்னமும் மாட்டிக்காதவங்க இன்னொரு குரூப் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார். கடைசியில சொல்லட்டுமா? பேசு. வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். புதுமை பித்தன் இந்த ஒரு பெண்ணுக்காக எழுதியிருக்காரு இந்த கதைய.
அதே மாதிரி உங்களெல்லாம் எவ்வளவு பாதிச்சிருக்குது இந்த கதையை எடுத்து நீங்க இவ்வளோ ஒரு அந்த படிக்கும் போதே நீங்க அத ஒரு நிதானமா அந்த இந்த கதையை அந்த படிக்கிறதுலயே நீங்க அந்த ஒரு இதுவை கொண்டு வந்துட்டீங்க. அந்த மாடுலேஷன்லயே வாய்ஸ் மாடுலேஷன்லயே உங்களுக்கு எவ்வளவு பாதிச்சிருக்குது அப்படின்றது இந்த கதையிலேயே தெரிஞ்சிச்சு எனக்கு. அவ்வளவு நல்லா சொல்லியிருந்தீங்க. சரசு பெற்றோரையே தட்டி கேட்டுறதே கிடையாது. அவ எங்க முன்னோர்களை போய் எதிர்க்க போறா அப்படின்னு சொல்ற லைன் அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது. அன்னைக்கு ஊர்ல வந்து இருளு, வீட்டுல ஒளி, ஆனா அவளோட உள்ளத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டாரு. எதுவுமே சொல்ல அவர். அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது சார். இதான் ஃபர்ஸ்ட் இவர் புதுமை பித்தன் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா அதான் ஜெயகாந்தன் வந்திருக்காரு, அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அதான் இந்த மாதிரி பெண்களுக்கு இருந்த அதான் அந்த காலத்துல சார் சொன்னாரு. இப்ப வினயதிதான் சார் வந்து வரகு அரிசியை வந்து கைம்பெண்களுக்கு கொடுத்தாங்கன்ட்டு. இப்ப வரகு அரிசியை சாப்பிட்டா நல்லது, டயபெட்டிக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை சாப்பிடுங்க அப்படின்றாங்க. அது வந்து ஒரு வரகு அரிசினா அது ஒரு அவ்வளவு அந்த காலத்துல ஒரு கேவலமா இருந்திருக்கு. அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் தூண்டாது அப்படின்றதுக்காக அந்த அரிசியை கொடுத்துருக்குறாங்க. அதுதான் ஆனா அது பார்த்தா இது சுகருக்கு இப்ப சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க எல்லாரும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார் இந்த கதையை எடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. இவரு சார் அந்த வினயதீர்த்தன் சார் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சொல்லிடுங்க. அதாவது அவர் வந்து பாசம்னு கேட்கிறா, அது என்னன்னு புரியல எனக்கு அப்படின்னு. அதாவது அத வார்த்தையை வந்து பாசம் தான் யூஸ் பண்றாரு, ஆனா உள்ள வந்து வேற. ஏன் நான் மீன் பண்றேன் அப்படின்னா, அவ வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் இவ என்ன சொல்றா, திருமணம் வேண்டாம் பாசம் இருந்தால் போதும் என்று சொல்லி தலை குனிந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அதை வார்த்தையை தான் பாசம்னு போடுறாரு ஒழிய அப்படி உள்மனம் சொல்றது வேற. அவ அது மாதிரி சொல்லிட்டு தலை குனிகிறா அப்படிங்கும் போதுதான் அதுல வந்து அர்த்தம் புரியுது நம்ம. சார் அவர் வந்து அந்த இன்னொரு பர்சன் இருக்காருல்ல, அவர் சொல்றாரே நீ பாசம் இருந்தா போதும் சொல்றியா, அப்ப ரகசியம் பாவம் இல்லையா அப்படின்னு ஒரு லைன் வருது இதுல. அதத்தான் ஏன்னா நான் பார்த்த விஷயங்களை சொல்றேன். எப்படின்னா இந்த ரகசியத்தை சமூகம் அனுமதிக்கும், வெளிப்படையான இந்த விதவை திருமணத்தை வந்து அப்ப அங்கீகரிக்கல. ஆமா, அதுதான் உண்மை. அதான் உண்மை. இந்த அது மட்டும் இல்ல ரகசியத்தை சார், அது மட்டும் இல்ல, ஒரு குறுக்கீடு மன்னிக்குங்க. அதாவது ஒரு ஆணுக்கு வந்து எப்பவுமே ஒரு பெண் மேல வந்து வேற எதுவும் தேவையில்லை சார். கருணையும் பாசம் தான் சார் வேணும். அந்த கருணையும் பாசம், அதான் கண்ணதாசன் பாட்டுல கூட உங்களுக்கு, நான் காதல் என்னும் கவிதை தந்தேன் கட்டிலின் மேலே மாவேன். அதுக்கு அவ பதில் சொல்லுவா, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன்னு சொல்லுவா. ஏன் அங்க அவ திருப்பி அப்படியே சொல்லியிருக்கலாம்ல, அந்த காதலுக்கு நான் பரிசு தந்தேன்னு சொல்லியிருக்கலாம். அந்த வார்த்தையை அவர் அப்படி போடல. எப்படி போட்டாரு? கருணைன்னு போட்டாரு. காரணம், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேல கருணை வேண்டும். அந்த கருணையை தான் இப்ப அவ எதிர்பார்க்கிறா. எனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு பெரிய இதெல்லாம் ஒண்ணு நீ பண்ண வேண்டாம், எனக்கு இப்ப என்ன தேவையோ அதை நீ கருணையோடு என்னை அப்ரோச் பண்ணா போதும். அதுதான். ஆமா, இதுல வந்து வேற ஒண்ணுமே இல்ல. அததான் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து நாகரிகம் பாசம்னு போட்டாரு. ஒரு செகண்ட் சார், அவங்க பேசிட்டோம். மேடம் அது டைம் இருக்கு, அவங்க டைம் இல்ல, பேசிட்டோம். கருத்துக்காக சொல்ல வந்த, வேற ஒண்ணும் இல்ல. ரகசியம் சொல்லுங்க மேடம், நீங்க பேசுங்க. ஓகே, நாராயணன் சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 100 years முந்தி எழுதின கதை. நிறைய முன்னால் வந்துட்டோம். அந்த அந்த ரீஃபார்ம் வந்து நிறைய நடந்துருச்சு. இப்போ கொஞ்சம் இருக்கு, நிறைய இடத்துல வந்து இன்னும் மறுமணத்தை அக்செப்ட் பண்ணிக்கல. வேலம்மாள் மேடம் சொன்னாப்ல. இதுல வந்து ஒண்ணு நான் பார்த்தேன் என்னன்னா, அந்த பொண்ணு வந்து தலையை வந்து அவங்க எடுக்கல, தலைமுடியை எடுக்கல. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவளை வந்து சமண முனிவரா ஆக்குறதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அது வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து அந்த சொசைட்டிக்காக தான் அந்த வெள்ளை சேலை கட்டுறாங்க அவங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு, அதனால அந்த முடியை எடுக்கல. இது எனக்கு என்ன கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்ச நாளைக்கு நான் காலேஜில் லெக்சரராக இருக்கும்போது, ஃபேட்டிமா காலேஜில் லெக்சரராக இருந்தேன். அங்கே ஒரு நன், அவங்க நாகுஷேட் முடிச்சுட்டு அந்த இதை முடிச்சுட்டு அவங்க நன் இதுக்கு ஓத்து எடுத்துக்க போகிறாங்க. அப்போ உனக்கு பிடித்த ஒன்றை கர்த்தருக்காக அர்ப்பணம் செய்ய சொல்லும்போது அவங்களுக்கு நீள முடி, அவங்களுக்கு அந்த நீள முடியை கட் பண்ண வராங்க. அவங்க நான் நன்னா ஆக மாட்டேன்ட்டாங்க, அதோட விட்டாங்க. She became ordinary person.
ஸோ அதை அதாவது எனக்கு அதை கனெக்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னா இந்த முடி அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு அழகு, அது என்னோட ஐடென்டிட்டி. நீ அதை எடுக்கும்போது அது ஒரு கல்ச்சர்ல மட்டும் இல்ல, நிறைய கல்ச்சர்ல விமனுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு, வேற வேற விதமா நடந்திருக்கு. ஸோ இது வந்து எனக்கு அதை ஞாபகம் வந்துச்சு. எனக்கு அவங்க வந்து இப்போ இருக்கிறாங்க, இப்போ வர்றாங்க என்னை பார்க்கறதுக்கு. 28வது வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொன்று என்னென்ன நினைச்சேன் அப்படின்னா, அவங்க சொல்லாம சரஸ்வதி அப்படிங்கிறது ஒயிட்டு, அவங்கள நம்ம வந்து சுவாமியா கும்பிடுறோம். வெள்ளை சேலை கட்டியிருக்கிறாங்க, வெள்ளை தாமரையில இருக்கிறாங்க. பட் அங்க இந்த ஒரு பொண்ணை வந்து சரஸ்வதி ஸ்கூலுக்கு கூட அனுப்பாம நீங்க வெள்ளை சேலை கட்டியிருக்கிறீங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது கரெக்டான பொருத்தமான பேர் சொல்லியிருக்காங்க. கடைசியில் அந்த பாசத்தை பத்தி சொல்றீங்கல்ல, நான் இதை இப்படி பார்த்தேன், இது மேபி ஃபார் ஃபெச்டா இருக்கும். அதாவது இந்த ஈவெண்ட் நடக்கிறது வந்து ஒரு கல்யாணத்துல, இந்த தம்பியோட கல்யாணம். இந்த தம்பி விட்டு ரொம்ப பாசமா இருக்கிறாங்க இவங்க. அந்த பாசம் வந்து இன்னொருத்துக்கு போயிட போகுது. இப்போ சாந்தி முகூர்த்தம், அவன் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு, அந்த பாசம் போயிடுது. ஸோ எனக்கு திருமணம் வேண்டாம். அதை ஒருவேளை நீங்க அந்த 2வது வரி ரகசியமா இருக்கலாமா, அது சொன்னது வேற. ஆனா இதை கூட அவங்க மீன் பண்ணிருக்கலாம். எனக்கு திருமணம் வேண்டாம், எனக்கு எனக்கு வந்து ஒரு பிலாங்கிங் வேணும். என் பையன் தம்பி வந்து எங்க போயிட்டான். ஸோ அந்த பாசம்ங்கிறதுனால நான் சொல்றேன். ஏன் வந்து அதையே வேற மாதிரி சொல்லியிருக்கலாம்ல. ஆனா ஏன் பாசம் அப்படிங்கிறாங்க? அன்பு வேணும்னு சொல்லி அன்புன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பாசம் அப்படிங்கிறது உங்களோட தம்பி கிட்ட பாசம், தங்கச்சி கிட்ட பாசம், இதுதான் பாசம். நீங்க ஹஸ்பண்ட பாசமா இருக்க மாட்டீங்க, ஹஸ்பண்ட் அன்பா தான் இருப்பீங்க. ஒரு லவர் கிட்ட பாசமா இருக்க மாட்டீங்க, லவர் கிட்ட அன்பா தான் இருப்பீங்க. சோ அப்போ இந்த பாசம் அப்படிங்கிறது இந்த இவெண்ட்டை பார்க்க முடிஞ்சதுனால இவன் அழுறா. பழச நினைச்சு அழுறாளா, தன் தம்பி நம்ம விட்டுட்டு போயிட்டானேன்னு அழுறாளா தெரியாது. சோ அந்த பாசத்துக்காக கூட ஏங்கிக்கலாம். நான் சொல்றது ஃபார்ஃபெச்டா இருக்கலாம், பட் நான் அதை அப்படி யோசிச்சேன். அது ஒரு ஆங்கிள் இருக்கு மேடம், அது ஒரு நல்ல ஆங்கிள், கரெக்டான நல்ல நல்ல சிந்தனை அது. மேடம் எப்பவுமே வேற விதமா தான் சிந்திப்பாங்க. ஆனா வசந்தி மேம் அந்த இடத்துல அவ வந்து எனக்கு உன்னோட தியாகம் வேண்டாம் பாசம் வேணும்னு சொல்றாள்ல மேம். சோ ஆமா, அந்த இடத்துல அதாவது நீ கொஞ்சம் வந்து என்ன வந்து பெருசா என்னோட நான் விடோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த தியாகம் வேண்டாம் எனக்கு. அப்ப வந்து இல்ல பாசத்தை கொடு. அதான் அந்த இடத்துல தியாகம் வேண்டான்னு சொல்ற வேர்டிங்கும் அதே மாதிரி அந்த இடத்துல ரகசியங்கிற வேர்டிங்கும் வரும்போது இந்த பாயிண்ட் கொஞ்சம் இடிக்குது. கொஞ்சம் அந்த ரகசியம் மட்டும்தான் அது இல்ல அதுவும் இல்லாம அதுவும் அந்த சொல்றா இல்லையா, எனக்கு உன்னோட தியாகம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லாம வெறும் பாசம் மட்டுமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போங்கிற மாதிரி அப்படி அப்ரோச் பண்ணியிருந்தா she would have said it in a different way ன்னு தோணுச்சு எனக்கு. வேற ஒண்ணும் இல்ல. தியாகம் அப்படிங்கிறது வந்து நீங்க அவ எடுத்துக்க உங்களோட சாக்ரிஃபைஸ். நீ வந்து பெரிய சாக்ரிஃபைஸ் பண்றாப்புல விடோவை கல்யாணம் பண்ணிக்கிறல்ல, அது வேண்டாம் எனக்கு. show me a brotherly love. அதுவும் இருக்கலாம்ல. சோ இந்த பாசம்ங்கிறது நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க? நீங்க ஹஸ்பண்ட பாசமா இருப்பீங்களா? இல்ல, ஹஸ்பண்ட் அன்பா தான் இருப்பீங்க. பாசம் அப்படிங்கிறது தாய் பாசம், ரொம்ப உங்களோட கூட பிறந்தவங்க அவங்க கிட்ட தான் நீங்க பாசமா இருப்பீங்க. அது வேற, பாசம் வேற, அன்பு வேற. ஒரே ஒரு லைன் கொஞ்சம் வேற மாதிரி அப்படி வெளில போய் வந்துடுறேன், அதுக்கப்புறம் பின்னால டீட்டெயில்டா வர்றேன். காலேஜில் வாத்தியார் சொன்னாராம், பாசத்துக்கும் காதலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பசங்களை தமிழ் வாத்தியார் கேட்டாராம். அதுக்கு பையன் என்ன சொன்னானா, சார் உங்க பொண்ணு மேல நீங்க வச்சுக்கிறது பாசம், நாங்க வச்சுக்கிறது பேரு காதல். என்னன்னா பாசம் என்பது எப்பவுமே ஃபேமிலிக்குள்ள இருக்கிற வார்த்தை பாசம். வெரி குட், கரெக்ட். அதெல்லாம் கரெக்ட். கல்யாணத்துக்கு முன்னாடிதான் அது பாசம் அன்பு எல்லாம், அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாசமும் கிடையாது அன்பும் கிடையாது. எப்படி சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. நாஸ்டா கேன்சல். ஆமா, ஒத்துக்கவே முடியாது, அதெல்லாம் வம்பா போச்சு. இப்ப பாசம் இருக்குதா அன்பு இருக்குதா சொல்லுங்க. இல்ல சார் சொன்ன மாதிரி அவன் ஃபேமிலி ஆகணும் தான் வந்து பாசம் காட்டலான்னு ட்ரை பண்றான். அவங்க அலோவ் பண்ணாதானே பாசத்தை காட்டுறதுக்கு, ஃபேமிலி ஆக விட மாட்டாங்களே. அதானே பிரச்சனை. சரிங்க சார், நான் இது கதை நீங்க சொல்லும் போது நான் அப்படியே ஆன்லைன்ல அப்படியே படிச்சுட்டே தான் இருந்தேன். ரொம்ப அழகா நீங்க அதுல கொஞ்சம் மாடுலேட் பண்ணி நல்லா சொன்னீங்க.
வினய் தீதான் சார் கேட்டதே தான் நானும் கேட்கறேன். நீ ஒரு பறத்தை, இந்த பறத்தையோட மீனிங் போய் இதுல பார்த்தா ப்ராஸ்டியூஷன் தான் காட்டுது ஆமா ஆமா தமிழுக்கு. ஆமா, அதான் அங்கதான் அப்ப அதுதான் இந்த அந்த நீ ஒரு பறத்தைன்றது யார் சொல்றா? இந்த இவன் ஆஃபர் பண்ற ஆள் சொல்ற மாதிரி தான் ஆமா அங்க ஆமா, இருக்கு அவன் சொல்றான், கண்டென்ட். ஆண் தான் சொல்றான். ஆஃபர் பண்றவனே வந்து நீ ஒரு பறத்தைன்னு சொல்லுவானா? இல்ல அப்படி இல்ல இல்ல, சொன்னா எப்படி அவன் அவன் என்ன கணக்கு? சொல்றான்? கேட்கிறான்ல, பாசம் போதும்னு கேட்கறதுக்கு இந்த ஆள் இன்டர்பிரேஷன் ரிப்ளை கொடுக்குறாரு. புரியல எனக்கு. அதுக்கு உடனே இல்ல சார், உன்னை விலை மாத்தி செல்வா சார், சொல்லிடுவாரு அவரு. செல்வா சார், இந்த பாசம் போதும்னு சொல்லிட்டு தலை குனிந்தாள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது சரி பாருங்க, சரி அங்கதான் விஷயம் இருக்கு. சரி. அதனாலதான் பாசம் வந்து இல்ல, இவ பாசம் சொன்னது வந்து அப்ப இல்ல ஆப்போனன்ட் இல்ல ஆள் வந்துட்டு இருங்க, அதுக்கு அடுத்த வரி படிங்க சார். இல்ல மீனிங் நான் சாலிசிட்டிங் செல்வா. ஷி இஸ் சாலிசிட்டிங் அப்படின்னு அவன் இன்டர்பிரேட் எஸ் பண்ணி வர எஸ் ப்ராஸ்டியூட் இதுன்னு சொல்றான். அடுத்த லைன் நான் படிக்கிறேன். சார், இங்க பாருங்க, படிங்க. எனக்கு உமது தியாகம் வேண்டாம், இந்தா, உமது பாசம் இருந்தால் போதும் போதும். அப்படின்னு சொன்ன உடனே நீ தலை ஒரு பறத்தை. இல்ல அப்படின்னா சார், என்னது? என்ன தரத்து இப்படி சொல்கிறாய்? ரகசியம் பாவம் அல்லவா? கல்யாணம் இதை நீக்கி விடுமே. ரகசியம் அதுக்கப்புறம் தான் பாவம் இல்ல அல்லவா? இல்ல இல்ல நீ கல்யாணம் இதை நீ நீக்கி ஒரு விடுமே. பறத்தை சொல்ற இடத்துல அது இல்ல. நீங்க தப்பா இல்ல 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 படிக்கிறீங்க. சார், பாசம் இங்க வேண்டாம். பாக்குறீங்க. இருந்து எனக்கு வரணும் உமது செல்வா, இங்க தியாகம் பாருங்க, வேண்டாம், உமது அதாவது பாசம் இருந்தால் போதும், நீ ஒரு பறத்தை. அதுதான் சொல்ல வரேன். நீங்க சொல்ற வேர்டிங் வேற இடத்துல வருது. வேற எனக்கு உமது தியாகம் வேண்டாம், உமது பாசம் இருந்தால் போதும் சொன்னதுக்கு அப்புறமா இவன் உடனே நீ ஒரு பறத்தைன்னு சொல்றான். அதுதான் இன்னொரு இடத்துல நெட்ல பாசம்னு சொல்றத போட்டிருக்காங்க. வந்து சாலிசிட்டிங்னு எடுத்துக்கிறான் அவன். நீ கூப்பிடுற ஆமா, அதாவது சாலிசிட்டிங்னு எடுத்துக்கிறான். அவன் ஃபீல் பண்றான் அப்படி. அவன் வந்து இப்ப பாசம்ன்றத அதான் இவன் உடனே வந்துட்டு அவன் ஆஃபர் பண்றான்னு நினைச்சுக்கிறானா? இல்ல ஆமா இல்ல 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 சார், இல்ல எங்க இல்ல இல்ல நான் தான் சொல்றேனே, இந்த திருமணம் வேண்டாம் பாசம் இருந்தால் போதும் என்று சொல்லி தலை குனிந்து, வெறும் பாசம் கேட்கிறவங்க தலை எப்ப குனிவாங்க? சார் தலை இல்லங்க குனிந்தாலாம் இல்ல இல்லங்க சார். இது என்ன அடிச்சு இருக்கு விடுறீங்க? இங்க தலை குனிந்தாலாம் இல்ல. இருக்கு. இங்க பாருங்க, இருக்கு. எனக்கு உமது தியாகம் வேண்டாம், இல்ல உமது இல்ல, அதுக்கு பாசம் முன்னாடி, இருந்தால் அதுக்கு போதும் தான் முன்னாடி, இருக்கு. அதுக்கு இல்லப்பா, முன்னாடி. தலை அதெல்லாம் விடுங்க குனிந்தால் சார். நான் கேட்கறது இந்த சென்டென்ஸ் மட்டும் தான் மீனிங் கேட்கறேன். நீங்க திரும்ப திரும்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க இல்ல எல்லாருமே. இல்ல, அதுல இருந்து தான் இது நீங்க வருது. படிங்க, நான் சொல்றத பாருங்க. நான் கேட்கறது மீனிங் சொல்லுங்க. நீங்க படிச்சதால உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. எனக்கு உமது தியாகம் வேண்டாம், உமது பாசம் இருந்தால் போதும் அவ சொல்றா. சொத்த அடுத்த வார்த்தை இவன் என்ன சொல்றான்? நீ ஒரு பறத்தைன்றான். அந்த பாசம்ங்கிறதுக்கு மீனிங் வந்து சார் சொல்றதுதான் அர்த்தம். சார் சொல்றதுதான் எனக்கு லாஜிக்கா செட் ஆகுது. நீங்க அப்ப எல்லாருமே வேற ஏதோ புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்கல்ல. முத்தையா சார் தான் கரெக்டா சொல்றாரு. நீங்க பாசம்ன்றத வந்து டைரக்டா அவன் செக்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறான். எனக்கு நீ செக்ஸ் கொடுத்தா போதும், நீ வேற என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாம், அங்கீகாரம் கொடுக்க வேணாம்னு சொல்றான்ற மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுக்கிட்டதுக்கு அவன் உடனே என்ன சொல்றான்? நீ ப்ராஸ்டியூட்ன்றான். ஆமா ஆமா, அப்படிதான் அதான் நீ புரிஞ்சுக்கிட்டான். ஒரு பறத்தைனா நீ ஒரு ப்ராஸ்டியூட் தான் கரெக்டான வார்த்தை. கரெக்டுங்களா? அதாவது அதனால நீ கான்டெக்ஸ்ட் எப்படி அவரு டப்புன்னு ஒரு இல்ல ஒருத்தர் இல்ல கஷ்டப்பட்டா அப்படி இல்ல அவ செல்வா, ஃபீலிங்ல இருக்கிற போய் நீ ஒரு ப்ராஸ்டியூட் இல்ல இல்ல சொல்லுவாங்களா? செல்வா, இல்ல இல்ல, அந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டாலே இந்த சொல் மாறிடும். நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், எனக்கு வந்து எனக்கு தேவையான ஒரு விஷயத்த மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் வந்துட்டாலே மாறிடுதுன்றத சொல்றாரோ, அவர் பரத்தை ஆக்கிடுறாரோ அப்படின்ற அந்த அப்படியும் கூட எடுத்துக்கலாம். பட் அது அந்த இடத்துல ஆக்சுவலா வந்து ஒருத்தருக்கு ஐ டோன்ட் பை திஸ் கான்செப்ட். இந்த அதான் அதை கான்செப்டே சொல்ல எனக்கு இடிக்குது. சொல்லுங்க சார். ஒரு லைன் ஒருத்தி தேம்பி தேம்பி அழுவாலாம். அது ஒரு ஃபேமிலியில இருக்க பொண்ணு, கஷ்டப்படுற குழந்தை, அவகிட்ட போயிட்டு பாசம் சொன்ன வார்த்தையை நீ அப்படியே தவறா புரிஞ்சுக்கிட்டா கூட நீ உடனே நீ ஒரு ப்ராஸ்டியூட் நம்ம கேட்போமா? எடுக்க சொல்லுவாங்க. முடியாது, லாஜிக்கே எடுத்துக்க இல்லையே. முடியாது, எடுத்துக்க முடியாது. இது அதுவும் ஆனா இந்த 1934 இப்படி சொல் சொன்னதா போட்டிருக்காரு. இதுதான், So, இந்த நான் சொல் இதை கேள்வி எதுக்கு கேட்கறேன், வேற ஒண்ணும் இல்ல. இது இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். இது யாராலும் ஒத்துக்க முடியாது செல்வா, நீங்க யாராலுமே ஒத்துக்க முடியாது. இது இப்படி ஒரு 100% தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறவன் ஆனா முதல்ல தப்பு சொல்லுவானா? சார், இந்த அது சொல்ல தப்பு. அவர் போட வேண்டிய அவசியம் இல்ல. தப்பே ரொம்ப பேடா இருக்கு வேர்டுன்றேன். அதுதான் அதுதான் அந்த அதுக்கப்புறமா ஒண்ணு போட்டிருக்காரு. லெட்டர்ல வந்து நான் எதிர்பார்த்தபடியேன்னு ஒரு லெட்டர் இருந்ததுன்றாரு. ஸ்டார்டிங் லெட்டர் என்ன? நான் எதிர்பார்த்தபடியேன்னு என்ன என்ன ஒரு என்ன சார், ஆடியன்ஸ் இதெல்லாம் என்ன சொல்ல நம்மளுடைய கேட்கறது? ஹேஷியத்துக்கு விட்டுறாரு அவர். நீங்க இது மாதிரி பேசுறோம் பாருங்க, இந்த ஹேஷியத்துக்கு விட்டுறாரு. அப்படி விட்டதுனால தான் இப்ப பேசுறோம். ஆமா இல்ல நான் எதிர்பார்த்தபடியானா அவளே நான் எதிர்பார்த்தபடியே இந்த சமூகம் என்னை இது பண்ணிச்சு, நான் செத்துட்டேன் அப்படின்னு போடுறாளா? அப்படிதான் நினைச்சுக்கணும். ஏதோ இல்ல ஒண்ணு சார், அடிச்சு நான் விட்டாரு. என்ன நினைக்கிறேன்னா, அவ வந்து அழுதுட்டு போன உடனேயே he comes to a conclusion that she is longing for sex. Okay, she is ஆமா longing for sex ன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதுக்கு தான் அவ சரி, அழுதுட்டு போறான். அவ அழுதுட்டு போனது அதுக்கு இல்ல, அவ அழுதுட்டு போனது தம்பி அது வந்து புரிஞ்சிச்சு மேடம். அது எனக்கு புரிஞ்சிச்சு. அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு புரிஞ்சிச்சு. ஆமா தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்றதால அந்த சிச்சுவேஷன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாருன்றதுதான் என் கேள்வி. அதுவும் அவர் மனசுல வந்து தியாகம் எல்லாம் ஒளிர் விட்டு எரியுதுன்னு வேற சொல்லிட்டாரு. இந்த அப்படி ஆங்கிள் சொன்னவர் போய் இந்த வார்த்தையை சொல்லுவாரா?
கரெக்ட். இல்ல இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்க, இவன் பரத்தைன்னு சொன்னதுனால அவ செத்துட்டாளா? இருக்கலாம். அதுதான் நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அதான் நினைச்சேன். இல்ல ஒழுங்கான இல்ல உயிரோட ஏன்னா இருந்திருப்பா. இல்ல இவன் வந்து அதெல்லாம் இல்ல தலையெழுத்து அதெல்லாம் பண்ண அவளை கிடையாது. சாவ தாண்டுற மாதிரி இருக்குது. இல்ல அது ஏன்னா இல்லைங்க இந்த சார், இடத்துல சாவு வர வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பேரும் ஒரு நியாயமா தான் அப்படி பேசுறாங்க, இல்லைங்க, அப்படி நிதானமா இல்லைங்க தான் சார், பேசுறாங்க. அப்படி இல்லைங்க சார். ஷீ ஃபெல்ட் கில்ட்டி கான்ஷியஸ். அவள நம்ம ஓப்பனா இருந்துட்டோமே யா அவங்ககிட்ட, யா யா அதான் இவ்வளவு கரெக்ட். இவ்வளவு அதுதான் ஓப்பனா வந்து அதுதான் சரி. சொல்லிட்டோமே, that felt made her feel guilty and he is the responsible for her suicide. அவன் வந்து முற்போக்கமாக உண்மை. காமிக்கிறான், முற்போக்கு தனமா வந்து ஒரு விடவ கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன் when she is openly tells her desire, உடனே அவளை திட்ட ஆரம்பிச்சிடறான். கண்ட பண்ண அவளை அவமானப்படுத்துற மாதிரி அவளை எக்ஸ்ட்ரீம் போற அளவுக்கு திட்ட ஆரம்பிச்சிடறான். அவன் வந்து முற்போக்கம் இல்ல, பிற்போக்கு, ரொம்ப பிற்போக்கமான ஆளு. அவனுடைய டிசைர் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது கூட இல்ல, அவளோட உடல் உறவு வச்சுக்கலாம், கள்ள காதல் விஷயம் இதுதான் அவன் இல்லை. அவளாதான் எதிர்பார்த்தா. ரெண்டு பேருமே முரண்படுறாங்க பாருங்க. அவளை ஓப்பனாவே சொல்லிட்டா. இன்னும் அந்த காலத்துல அப்படி எல்லாம் யாரா ஓப்பனா சொல்லிருப்பாங்க தெரியல. அப்படி எல்லாம் ஓப்பனா வந்த பிறகு இப்படி ஒரு ரியாக்ஷன், இப்படி ஒரு எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல் வந்ததுக்கு அப்புறம் she couldn't tolerate herself. She committed அதுதான் suicide. இதான் உண்மை. He is responsible for her suicide and I really pity Saraswati. பாவம். ஏன் அதுக்குதான் சார் அந்த வார்த்தையை போட்டிருக்காரு. சும்மா இருந்திருக்கலாம். இவர் முற்போக்கா போய் ஆஃபர் பண்ற மாதிரி அவளை நாளைக்கே சாவஸ்டாலேன்ற இல்ல இல்ல அதுதான் நான் இவர் சொல்றேன். அதான் இல்ல இல்ல அதாவது அவர் என்ன கேட்டாரு, பட் இவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்க கூடாதுன்றது அங்க ஆக்சுவலா வந்து அததான் நானும் இவர் சொல்றேன். இந்த பரத்தை காலத்துல அப்படின்ற வார்த்தையை அந்த உபயோகப்படுத்தி இருக்க பெண்ணுங்க கூடாது இந்த காலத்துல அப்படின்றதுதான் பெண்ணுங்க அதனுடைய வலிதான். அவ இறந்துட்டா அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இது பண்ணி இருக்கிறாரு. இந்த இதுல காலத்துல இருந்து நடந்தா சார், அந்த ஒரு பெண்கள் வார்த்தை சொன்னாலும் ரொம்ப யோசிச்சு சொல்லுங்கன்றதுதான். நான் ஆபீஸ்ல பாத்துக்கேன் சார். இந்த காலத்து பெண்கள் விடவானதுக்கு அப்புறம் கூச்சமே படுறதில்ல சார். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, ஒருத்தர ஒரு 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 கேடயமா வச்சுக்கிறாங்க சார், ஒரு நட்பு உண்டாக்கிறாங்க சார். ஒரு ஆளு நமக்கு துணை இருந்தா தான் நமக்கு பாதுகாப்புன்னு உணர்ந்து தைரியமா அவனோட போறாங்க வர்றாங்க. அப்படியெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அவங்க தேர் லிவிங் ஹாப்பிலி. அந்த ஒரு போல்ட்னஸ் அந்த பெண்ணுக்கு இல்லாம போச்சு. அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. சொன்ன மாதிரி பெற்றோர்களை அவள் தட்டியதில்லை உண்மையான. ஆனா எப்படி அவள் முன்னோர்களை தட்ட முடியும்? இதெல்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். அது இது இந்த சமூகம் பேசும். இப்படிதான் சமூகத்தை பத்தி இந்த காலத்து பசங்களோ யாரும் கவலைப்படுறதில்ல. இவ்வளவு மாறி இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் த ரிஃபார்மேஷன். ஒரு அருமையான கதை அந்த காலத்துல கொடுத்திருக்காரு. தட் belief love is responsible for her suicide. அவனைதான் கண்டிக்கணும், அவனை தூக்கில் இருக்கணும், அவனுக்கு கேஸ் போட்டு அவனை மாட்டி இருக்கணும். ஆக்சுவலி ஃபேமிலி he is responsible for her suicide. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்டா, சார் ஒண்ணு மட்டும் சார். இப்போ நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி அந்த இவரு வந்து இவங்க அவர் அந்த வார்த்தை சொன்னதுனாலதான் இவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருந்தா கூட, இப்ப அந்த ஆள் வந்து வேற மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்தா அதை நீங்க எப்படி பாப்பீங்க? அவரு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாரு, அப்படி பண்ணாம அவரு வந்து ஓகே அவங்களை வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருந்தாங்கன்னா ஓகே தான், அது ஓகே தான், நல்லாவே இருந்திருப்பாங்க. அப்ப அவளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நினைப்பு இல்லாம இருந்திருந்தா, இல்ல நம்ம சொல்றோம்ல சார், இப்ப அந்த வார்த்தை சொன்னதுனால வந்து தற்கொலை பண்ணிருக்கலாம்னு சொல்றோம் சார். அந்த மாதிரி இல்லாம அந்த சீன் அவரு வந்து போய் அவ மேல கைய வச்சப்போ வந்து வேற மாதிரியான சீன் நடந்திருந்தா, அவளுக்கு அது பிடிக்காம இருந்திருந்தா, அவ வந்து மேபி இப்ப வசந்திமா சொன்ன மாதிரி வெறும் பாசம் மட்டுமே அவ எதிர்பார்த்திருந்தா, இந்த ஆள் வேற நோக்கத்தோட அவளை தொட்டிருந்தா, அப்போ வந்து எப்படி இருக்கும் சீன்னு தெரியல. ஆக்சுவலி உங்க கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கு. இல்ல ஒரே நிமிஷம் சார், இந்த உங்க கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கு. ஆக்சுவலி அவன் கை வைக்கும் போது கல்யாணம் பண்ணணும்னு ஒன்னும் கை வைக்கல, புரியுதுங்களா? கை வைக்கும் போது அவன் நீங்க நினைக்கிற மாதிரி தான் கை வச்சான். அவ வந்துட்டு அதுக்கப்புறமா பண்ண ரியாக்ஷனை பார்த்துட்டு அவன் சுதாரிச்சுக்கிட்டு, நீ என்னை தப்பா எடுத்துக்காத, நான் உனக்கு ஆஃபர் பண்றேன் அப்படின்னு அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டான். ஆரம்பத்திலேயே அவன் கையை வைக்கும்போது அதுதான் வச்சு பண்ணா, இவள் கல்யாணம் தான் பண்ணணும்னு நினைச்சிருந்தானா முதல்ல போய் தோல்ல கை வச்சிருக்க மாட்டான். அதை வேற மாதிரி அப்ரோச் பண்ணியிருப்பான். அவன் குடும்பத்தோட வந்து பேசியிருப்பான், பேசி கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி இருந்திருப்பான். முயற்சி கிடையாது அங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அப்ரோச் ட்ரை பண்றான், அது வந்துட்டு தவறாயிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு இன்னொரு ஆஃபர் கொடுக்குறான். இதுதான் அவரு அழகா சொல்றாரு. சொல்றது வாஸ்தவம். அது கடைசியா வந்து அவ என்ன சொல்றா, தைரியம் உன்னை வந்து இப்படி பண்ணினா தைரியசாலிம்பாங்க,
நான் பரத்தை என்று நான் ஒரு பெண் இயற்கையின் தேவையை நாடுகிறேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் புரியுது சார், அதெல்லாம் எங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு சார். இப்ப இங்க பேசுனது என்னன்னா, அவன் அந்த மாதிரி செத்ததுக்கு காரணம் இவங்க கேட்ட பதிலு நான் அதான் சொல்றேன். ஒரு ஆண் வந்துட்டு எடுத்த ஒன்னெல்லாம் பெருசாலாம் தியாகியெல்லாம் ஆயிட முடியாது. அப்படிலாம் அருட்பெருஞ்சோதியாகி ஐக்கியமா தான் ஆகணும் வானத்துல, புரியுதுங்களா? ஸோ லாஜிக்கலி ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா he tried. Then when it fails, then he gave offer. When he gave offer, அவ சொன்னது உடனே உடனே ஒரு அவளை திட்டுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டான். சொன்னதுக்கு அப்புறமா அவ வந்து தெளிவா சொல்லிட்டா, நான் எதிர்பார்க்கறது வேற, நீ எதிர்பார்க்கறது வேற. அப்படியே நீ ரெண்டாவது ஆஃபர் நீ கொடுத்தாலும் அது வந்து உனக்கு தியாகியா இருக்க கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் மாறிடும்ன்றது தான் அவ வேணான்ட்டா. இதான் எனக்கு கிளியரா புதுமை பத்துன்னு சொல்றாரா எனக்கு தெரியுது. யாருக்குன்னா மாற்று கருத்துக்கள் தான் சொல்லலாம். ஓகே 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 நம்ம பேசுறதெல்லாம் இருக்கட்டும். சித்ரான்னு நம்ம தளத்துக்கு புதுசா வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க சித்ரா, வணக்கம் சார். ரொம்ப அருமையா போகுது. நாராயணன் சார் வந்து கதையினுடைய அந்த போக்கு வந்து ரொம்ப அழகா கொண்டுட்டு போனாங்க. நான் அதை வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை நான் வந்து வாடாமல்லினோட எனக்கு மூவாவோட கதை தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவர் வந்து வாடாமல்லி அப்படிங்கிற கதையை எழுதியிருக்காரு. சார் நான் பேசுறதுக்கு ஆள் எழுதுங்களா? கேக்குது கேக்குது, பேசுங்க. சரிங்க சார். ஆனா இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமா இந்த கதையை வந்து கொண்டுட்டு போறீங்க. இதுல வந்து கடைசியில செல்வா சார் அப்படிங்கிறவங்க பேசுனாங்க, சைக்காலஜிக்கா பேசுனாங்க. எல்லாரும் வந்து அந்த கதைக்குள்ள புதுமை பித்தன் வந்து பெண்ணுடைய உணர்வு வந்து எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பத்தி நாம யோசிச்சோம். ஆனா செல்வா சார் வந்து ஒரு அந்த சைக்காலஜிக்கா எந்த அளவுக்கு வந்து ஒரு அறிவியல் நுட்பத்தோட வந்து அந்த இடத்துல புதுமை பித்தன் அந்த கதையை கொண்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி எல்லாரும் கேட்கும் போது ஓ இதுவாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் போயிட்டு இருந்தேன். ஆனா சார் பேசுனதுல ரொம்ப அதிகமா யோசிக்க வச்சுது. இதுல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஐயர் அந்தனர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் அப்படின்னா அது ஒரு குறைவான வயசாக இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு மொட்டை அடிச்சிருவாங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு மொட்டையே அடிக்கல. அப்போ அந்த குடும்பம் அந்த பெண்ணை மறுமணம் செய்து வைப்பதற்கான ஆசைகள் இருக்கிறது, ஆனா சமூகம் தடுக்குது அப்படிங்கிற அந்த உணர்வை குடும்பத்தின் மூலமாக உணர வைக்குது. பெண்ணிற்கும் ஆசை இருக்கிறது, அவளுக்கு சமூகம் தடுக்கிறது, குடும்பம் தடுக்கல, சமூகம் தடுக்கிறது அப்படிங்கிறத அந்த இடத்துல வச்சு. ஆனா இந்த ஆண் அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடியவனாக இருப்பானால் இவன் எப்படி அந்த பெண் மேல கை வைத்து முடியும்பொழுது இந்த ஆண் தவறான நோக்கத்தில் தான் அந்த பெண்ணின் மேல் முதலில் கையை வைத்திருக்கிறான் என்பது அந்த சைக்காலஜிக்கு கண்டிப்பா அந்த இடத்துல உணர முடியுதுங்க. இதுதான் வந்து இந்த கதையினுடைய நிஜத்தை என்னால உணர முடியுதோங்கிறது எனக்கு இந்த இடத்துல தோணுது. நன்றி 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 நன்றி. தேங்க்யூமா, தேங்க்யூ தேங்க்யூ, வெரி குட். பேசாதவங்க வேற யாருன்னா நல்ல பார்வை. பேசாதவங்க ரத்னவடிவேல் என்ன சொல்ல வந்தாரு? ரத்னவடிவேல் சார் வாங்க. இல்ல நான் என்னண்டா, முதல்ல எனக்கு ஒரு குழப்பமா இருந்தது, இவனே இருந்தா போல டக்குண்டு பரத்தேன்னு சொல்லி சொல்றான். அப்ப அப்ப அதுல அவன் நோக்கம் அதுல தெளிவா தெரியுது. இவன் என்ன நோக்கத்துல வந்திருக்கிறான், அது பிழைச்ச உடனே கோபம் வந்துட்டது, உடனே வார்த்தையை விட்டுட்டான். அப்ப அந்த பெண் என்ன நினைக்கிறான்னு நான் நினைக்கிறேன் என்றால், இது ஏற்கனவே இந்த விதவையா இருந்து பல கஷ்டங்களை அனுபவிச்ச இந்த பொண்ணு இனிமேல் இவன் ஒரு என்ன ஒரு நெருப்பு குச்சி மாதிரி பத்த வச்சுட்டான். இது இனிமேல் இந்த சமூகத்துல வாழ்றது இப்படித்தான் வரப்போகுது போல என்று சொல்லி அப்படித்தான் அவ சூசைட் பண்ணியிருப்பா போல. இதுல இருந்து இனிமேல் தப்பிடணும், இதுல இருந்து தொடர்ச்சியாக இதே பிரச்சனை தான் வரப்போகுது போல என்று அந்த எண்ணத்துல அவ சூசைட் பண்ணியிருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு படம் உண்டு, நீங்க பார்த்திருப்பீங்களோ தெரியல, ஓட்டர் என்று சொல்லி ஒரு படம் உண்டு வந்தது, நீங்க பார்த்தீங்களோ தெரியல. அந்த படத்துல கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு போக்கு தான். என்ன நடக்குது என்றால், இந்த விதவை பெண்கள் இப்படி சிறு வயசுல விதவைகளான பெண்களை எல்லாம் மொட்டை அடிச்சு போட்டு ஒரு மடத்துல கொண்டு ஒரு 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 அம்மையார் அவ பராமரிக்கிறா. அப்ப அதுல ஒரு நல்ல வடிவான ஒரு பொண்ணும் இருக்கிறாள். அப்ப அவளு கொஞ்சம் நல்ல குணமா அப்படி நல்ல மாதிரி இருந்தபடினாலே அவளை வெளியில போயிட்டு வாரதுக்கெல்லாம் அந்த 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 பிரின்சிபல் மாதிரி இருக்கிறவ அவ விடுறா, அனுமதிக்கிறா. அப்ப அவ வெளியில வந்து போன இடத்துல அது ஒரு பையன் கண்டுட்டான். கண்டு அவனுக்கு ஒரு ஆசை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு மினக்கட்டு பின்னால் தெரிஞ்சு அவளை விரும்பிட்டான். விரும்பி அவ ரெண்டு பேரும் ஒரு மனம் ஒருமித்து வந்து அவள் வந்து வீட்டை இங்க அந்த அவங்களது அந்த மடத்துல வந்து சொல்லி அவள் டைம் அப்ரூவல் எடுத்துட்டு போறாங்க.
அப்போ ஒரு நாள் அப்ப சரியேண்டா அப்ப அவன் சொல்றான் நீங்க வீட்டை வாங்க என்னுடைய வீட்டுக்கு வான்னு சொல்லியேண்டா அப்ப வீட்டுக்கு ஒரு தண்ணி அதான் அந்த ஓட்டர்ன்ற அந்த தண்ணி ஒரு ஆறு மாதிரி அதை கடந்து கூட்டி கொண்டு போறதுக்கு போறான் அவளை ஏத்தி கொண்டு அந்த போட்ல. அப்ப அவள் கேட்கிறாள் எங்க போறீங்கன்னு சொல்லி. இதுதான் என்ற வீடு. இதுவா அவங்களோட வீடு ரெண்டு போட்டும். அவளை என்ன செய்வாள்ன்னு சொன்னா இல்ல இல்ல திருப்பள்ளு. அவன் இன்னும் எவ்வளவு பாடுபடுவான். இல்ல இல்ல என்ன இனி அங்க வரவே இல்லாத இங்க அளவாண்டு. இவன் அவள் கொண்டே விட்டுட்டு போய் இந்த அடுத்த நாள் போய் அவளை போய் சந்திக்க என்ன நடந்திருக்கான்டா அவளுந்த தகப்பன் ஒரு பிராமின். அவளுந்த அந்த பொண்ணுந்த அந்த சாரி அந்த ஆணுந்த தகப்பன் பிராமின். அந்த பிராமின்ட்டே அவள் ப்ரொஸ்டிடியூஷனுக்கு வந்திருக்கிறான். அப்ப அப்ப இவன் வந்து கோவத்துல வந்து இவன் வந்து அப்பாவை பேசினான் உனக்கு எத்தனை வயசு என்ன ஆள் நீ இப்படி அந்த பொண்ணை இப்படி எல்லாம் செய்திருக்கிறாயாண்டு. அப்ப அதுக்கு அவன் சொல்றான் அந்த பிராமின் சொல்றான் இது ஒன்றும் பிழையான தப்பானது இல்லை. நான் நன்மை கருதித்தான் அதை செய்தனால் ஏனென்றா என்னுடன் அந்த உடல் உறவு வச்சால் அந்த பொண்ணுக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த அப்படித்தான் அவன் சொல்றான். அந்த பொண்ணுக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனபடினாலே நீ அதை ஒரு தப்பாக நீ நினைக்காதேண்டா. அப்ப அவன் பேசிட்டு அவன் வீட்டை விட்டுட்டே போயிடுறான். அப்ப அப்படி இந்த இப்படியான அந்த அந்த அது படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையில நீங்க முடிஞ்சா பாருங்க. எங்கேயாவது இன்டர்நெட் நெட்டில் இருக்கும். ஓட்டல் சூப்பரான படம். அது கொழும்புல தான் அந்த மடத்தை இந்தியன் மூவி தான். ஆனா அந்த மடம் மாதிரியான ஒரு இடத்தை இங்க எங்களது வீட்டுக்கிட்ட இருந்த என்ன இடத்துல ஒரு லாங்குவேஜ் பழைய கட்டிடத்தில் எடுத்தாங்களா. என்ன லாங்குவேஜ்? இங்கிலீஷ். இங்கிலீஷ். ஓகே இங்கிலீஷ். ஆமா இங்கிலீஷோ. நான் பார்த்தது இங்கிலீஷ் இதோட ஒருவேளை சின்ன நேரத்துல அது ஹிந்தியாவும் இருந்திருக்கலாம். சார் என்ன பேர் சொன்னீங்க? வாட்டர். WATER தண்ணீர். ஓ வாட்டர். ஓகே 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 வாட்டரோ. அப்ப ஆனா வாட்டர்ன்னு சொன்னாங்கள போல தெரியல. நாம வாட்டர்ன்னு தான் சொல்லுவோம். அப்ப அதான் அந்த அந்த அது அது அப்ப அந்த அந்த பெண்ணுக்கு ஏற்படுற விரக்தி என்ன சமூகம்டாப்பா இது என்று சொல்லி அந்த சமூகத்துல இருந்து தப்பி பிழைச்சிடணும் ரெண்டு தான் அந்த பொண்ணு. இங்கேயும் அந்த கதையில இவளுக்கும் இன்னும் தாங்க இயலாது. ஏனென்றால் இது அவள் ஏற்கனவே பல கஷ்டங்கள் இப்ப சின்ன வயதுல இருந்து 17 வயசு என்றால் அப்ப ஞாபக கஷ்டம் பட்டிருப்பாள். எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ பேர் இப்படி ஆண்கள் என்ன அவங்களுக்கு தெரிந்தான் இப்படியான சந்தர்ப்பத்துல வந்து தியாகமா அது இது பெரிய அன்பு பாசம் புழிஞ்சு தான் வருவாங்க. வந்துட்டு பேந்தல் அவங்க இந்த குணத்தை காட்டுவாங்க. அப்ப அப்படியான இதுல இனிமே வாழ்றதுல பிரயோசனம் இல்லைன்னுட்டு அவள் இதை அவளுக்கு அந்த ஒரு ஒரு தீ பொறை மாதிரி அவள் இந்த எதிர்பார்ப்பை உடைச்சு அவளை அதோட இறக்குறாள் நான் நினைக்கிறேன். நன்றி. வேலைமாள் இவங்க அமுதா மேடம் ஏதோ சொல்ல வந்தாங்க. நான் கூட சார் நம்ம செல்வராஜ் சொன்னது, வசந்தி மேடம் சொன்னது, ரத்னவடிவேல் சார் சொன்னது இதெல்லாம் தான் எனக்கு கூட சரியா இருக்கு. ஏன்னா அவ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ வந்து விரும்பி இருக்க மாட்டா. அந்த காலத்துல இன்னொரு ஆடவன் வீட்டுக்குள்ள வர்றதே பெரிய விஷயம். அவன் வந்து பாசத்தை வேற அங்க வந்து அவன் எப்படி காட்ட முடியும் அவன். அதனாலதான் அவன் வெளியில போகணும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான். அடுத்த வார்த்தை அவன் சொன்னது அவ வந்து இவன் பாசத்தை காட்ட மாட்டாங்கிறத அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லி கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. அதனால அவங்கிட்ட அந்த பாசம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. ஆனா எனக்கு வசந்திமா சொன்ன மாதிரி பாசம் அப்படின்னா அண்ணன் தம்பி உறவுகள் தான், தாய் தகப்பன் உறவுகள், இந்த உறவுகள்ல தான் பாசத்தை எதிர்பார்க்க முடியும். கணவன் கிட்ட வந்து பாசமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த வார்த்தை வந்து அந்த இடத்துல அவர் போட்டுக்கிறதுனாலையும் அவங்க சொன்ன மாதிரி சகோதரனா கூட அந்த வீட்டுக்குள்ள அந்த ஆள் நுழைய முடியாது. ஆனா அதுக்குள்ளேயே கணவனா வந்து நுழையிறேன்னு சொல்லும் போது அவ எதிர்பாராதது அங்க நடக்குது. அதனால அவ வந்து அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படிதான் நானும் நினைக்கிறேன். அதுதான் சார் என்னோட எண்ணம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூம்மா தேங்க்யூ. ராமு சார் பேசுறீங்களா? எல்லாரும் முடித்து விட்டார்கள் நான் வருகிறேன். கோபிகா இருக்காங்க பேசுறாங்களா? வாங்க மேடம். கோபிகா. கராட்டே டாச்சி. ராமு சார் இன்னொரு கதை சொல்ல போறாரா? சார் நீங்க ராமு சார் இல்ல ராமு கோபிகா சார் முடிச்சிருங்க. இல்ல இருங்க, நான் வந்து கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தேன். அதனால கதை தெரியாது. பட் நீங்க இவங்க எல்லாம் பேசுறத வச்சு கொஞ்சம் இது ஞாபகம் வருது. ஐ ஃபெல்ட் ஐ எம் செகண்டிங் செல்வா.
அந்த தாட் உள்ள வந்தது வந்து அதுக்கு தான் போறேன். பட் அந்த தலை குனிந்ததுக்கு ஐ வாண்டட் டு டெல் சம்திங். பட் தென் இருக்கட்டும், நான் ஐ வாண்ட் டு ஹியர் ராமு சார். அப்புறமா நான் சொல்றேன். சரி, நீங்க அந்த ரூட்ல வந்தீங்கன்னா ரைட்டு. செல்வா, மே மாசம் எலெக்ஷன் வாங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க. நான் சீட் வாங்கி தரேன். போட்டுருவோம் சார். நிப்பீங்களா, ஜெயிப்பீங்களா? சரியா? ஓட்டு உரிமை இல்ல சார், நம்ம சிட்டிசன்ஷிப் போச்சு சார். சரி, ஜென்ரலா புதுமை பித்தன் நான் லாங் பேக் படிச்சிருக்கேன், இப்போ லேட்லி படிக்கல. அதில் நான் படித்தது வந்து நாரத ராமாயணம்னு ஒன்று கிண்டல் பண்ணியிருப்பாரு. இன்னொன்று ஒரு நாள் கழிந்தது அப்படின்னுட்டு பைசா இல்லை லாட்ரி. கடைசியில் ஏதோ ஒரு வெத்தல் பாக்கு ஒன்று எடுத்து அதை சாப்பிடுவாரு. அப்போ நாளைக்கு என்ன பண்ணணும், இன்றொரு நாள் கழிந்தது அப்படின்னு வர்றாரு. அதுதான் இன்னைக்கு வேலை முடிஞ்சு விடு, நாளைய கதை நாளைக்கு பார்த்துக்கலான்னு. இன்னொரு கிண்டல் கதை வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். இவர் கந்தசாமி பிள்ளை, கடவுள் வந்திருப்பாரு, இவருக்கு அவர் கடவுள்னு தெரியாது, கடவுள் விசிட் வந்துக்கிறாரு. கடவுளை வச்சுன்னு இருந்தாலும் கடவுளை அவ்வளோ கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம கந்தசாமி பிள்ளை. நல்லா இருக்கும் அந்த கதையும். சரியா? அது கையில இந்த வால்யூம் வச்சிருக்கவங்க எல்லாம் படிச்சு பாருங்க. ரைட். அதுக்கப்புறம் தாண்டி உள்ள வந்தோம்னால் பல நேரங்களில் இந்த சமூகம் பேசிச்சு, அந்த காலத்துல அப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொற்றொடர்களே எல்லாரும் பயன்படுத்துகிறார்கள். சமூகம் பேசல, சமூகத்தை இவங்க மக்கள் பேசினார்கள். சமூகம்னு ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது, எல்லாம் மனுஷன். மொட்டை அடிச்சது மனுஷன், வெள்ளை புடவை கொடுத்தவன் மனுஷன், பிளவுஸை பிடுங்கினவன் மனுஷன், பூவை பிடுங்கினவன் மனுஷன், பொட்டு அழிச்சவன் மனுஷன், நீ போன்வீட்டா டப்பால தலை வச்சு படுக்கணும்னு சொன்னவன் மனுஷன், 3 நாள் வெளியில இருக்கணும்னு சொன்னவன் மனுஷன், நீ கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு சொன்னவன் மனுஷன். எல்லா கொடுமையும் சமூகத்தில் அப்படி இருந்ததுங்கிற போது இந்த செய்வினை செயற்பாட்டு வினைங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் தமிழ்ல. இது ஆக்டிவ் வாய்ஸும் பேசிவ் வாய்ஸும். எப்பெல்லாம் நீங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்றீங்களோ உங்களுக்கு பொறுப்பு வருது, அதோட இமோஷன்ஸ் வருது, அதோட நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்தாகணும். நீங்க அதை எப்போ இன்டைரக்டா மாத்திடுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இமோஷனல் தூக்கி போட்டீங்க. நானு பிரிட்ஜை கடந்தேன்னு சொன்னேன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பிரிட்ஜு என்னால் கடக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்கே பிரிட்ஜுக்கு வேலையே கிடையாது. பிரிட்ஜு இனானிமேட். நீங்க சமூகம்னு இனானிமேட்னு மாத்துறது மிகப்பெரிய துரோகம். அது திராவிட மாடல் அதுதான் முதல்ல கேள்வி கேட்குது. பெரியார் அந்த கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. முதல் எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்றதை நான் ஒரு நாள் கூட ஒத்துக்கிறதே கிடையாது. எல்லாம் போராடி 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 இன்ச்சு இன்ச்சாதான் மாத்தினாங்களே தவிர ஒண்ணுமே எல்லாம் தான் இந்த காலத்துல மாறிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான செய்தி. அப்புறம் யாரோ ஒருத்தர் இங்க இது இவங்க யாருன்னு தெரியல, இங்க பேசுறது சொன்னாங்க. அதே மாதிரி வர்றபோது ரத்னவடிவேல் சார் சொன்னாங்க நினைக்கிறேன். அதோட அடிவற்றி வர்ற போது ராமர் வந்து சம்பூகன் அப்படிங்கிறவன அவன் வந்து தாழ்ந்த ஜாதி, அவன் வந்து தவம் பண்ணக்கூடாது, ஆனா அவன் தவம் பண்ணிடுறான், வின் பண்ணிடுறான், கடவுள் வந்துடுறாரு, கடவுள் உனக்கு என்ன ஒன்று கொடுக்குறேன்ற மாதிரி கேட்டுறாரு. அந்த சூழல வர்றபோது இவங்க என்ன சொல்றாங்க, அங்க ஒரு பிராமண குழந்தை செத்து போச்சு. ஏன் பிராமண குழந்தை செத்து போச்சு? ஒரு சூத்திரன் ஒருத்தன் தவம் இருந்துட்டானா, கடவுளை ரீச் பண்ணிட்டானா, அதனால அந்த பிராமண குழந்தை செத்து போச்சான். இப்ப சம்புகனை நீங்க கொண்டீங்கன்னா இந்த பிராமண குழந்தை உயிராயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ட் ராமா அம்பு விட்டு சம்புகனை கொண்டுடுவாரு. ஏன்னா இது என்னடான்னு கேட்டா இது இன்டர்பிரேஷன். இப்ப லேட்லி பார்த்தேன், ஒரு ஆள் பேசியிருக்கிறாரு உபன்யாசத்துல, சம்புகன் வந்து லார்ட் ராமாவை கெஞ்சினா, நான் என்ன தயவு செய்து கொண்டுடு, தெரியாதனமா நான் தவம் பண்ணிட்டேன், என்னை கொண்டுடு நான் கெஞ்சி கேட்டான், அதனால லார்ட் ராமா கொண்டுட்டாரு, அந்த பிராமண குழந்தை பொழைச்சிச்சுன்னு இப்ப இன்டர்பிரேட் பண்றாங்க. எப்பப்பெல்லாம் கொலை பண்றாங்களோ அவங்களே கேட்டுக்கிட்டாங்கன்னு மாத்திடுவாங்க. சரியா? அது இன்னொரு ஏரியா. அப்புறம் சமூகம்னு வர்ற இடங்கள்ல இன்னொன்னு மைல்டா சொல்லிடுறேன். ராஜாஜியும் பெரியாரும் ஒரே காலகட்டத்தில் பிறந்தார்கள், ஒரே காலகட்டத்தில் அரசியல் இருந்தாங்க. ஒருத்தர் கவர்மெண்ட்ல இருந்தாரு, ஒருத்தர் சொசைட்டில இருந்தாரு. 2 பேரும் ஒரே நேரத்தில் இறந்து போனாங்க. 2 பேரும் மக்களோட கான்டாக்ட்ல இருந்தாங்க. ராஜாஜி பிறந்த நாள் கேளுங்க, யாருக்கும் தெரியாது. இறந்த நாள் கேளுங்க, யாருக்கும் தெரியாது. கொண்டாடுறாங்க தெரியாது. ஏன்னா அவர் சமூகத்தை தாண்டி வேற எதுவுமே பண்ணல. பெரியாரை பத்தி ஏன் பேசுறோம்னு கேட்டா, பெரியார் முழுக்க முழுக்க சமுதாயத்துக்கு வந்தாரு, ஒரு பதவியும் வேண்டாம்னு சொன்னாரு. இப்போ சொத்துரிமைன்னு ஒண்ணு கொடுக்கணும்னா அது திராவிட மாடல் கொடுத்துச்சு. பெண் ஓட்டு போடலாம்ங்கிறத நீதி கட்சி கொடுத்துச்சு. பெண் வந்து மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் திராவிட மாடல்ல தான் வந்தது. நீங்க மிக பிற்போக்குத்தனமான செய்திகள் எல்லாமே வேறொரு சமூகம் தான் பண்ணிட்டு இருந்ததே தவிர, இது திராவிட மாடல் எல்லாத்தையும் உடைச்சது, கஷ்டப்பட்டு உழைச்சது, அடிவாதம் வாங்கித்தான் உழைச்சது, எல்லாத்தையும் பண்ணுச்சு. ஆயிற்றா? அதுக்கப்புறமா இன்னொன்னு சொல்ல வந்தா, இது ரேவதி டான்ஸ் ஆடி ஒரு அருமையான பாட்டு இருக்குது.
அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவது ஏன், பூங்காற்று மெதுவாக தொட்டாலும் போதும் பொன்மேனி நெருப்பாக கொதிக்கிறது அப்படிம்பாங்க. நான் வந்து விதவை, இளம்பெண் விதவை, ஏன் இப்படி விட்ட, என்னால இருக்க முடியலையே. இது இந்த கதையில இருக்கிற அவ்வளவு எசன்ஸும் அந்த ஒரு சிங்கிள் பாட்டுல இருக்குது. அழகு மலர் ஆடு அப்படின்னு போட்டீங்கன்னா யூடியூப்ல கிடைக்கும். அவளுக்கு அந்த உணர்வுகள் இருக்குது, அந்த உணர்வுகளுக்கு வெளிப்பாடு கொடுக்க மாட்டேன்றீங்க. அவளை வெள்ளச்சீல கட்டி வச்சு அவளை அடக்கி வைக்கிறீங்க. வசந்தி ராமன் மேடம் கூட சொன்னாங்க ஃப்ராய்டை பத்தி நினைக்கிறேன். அதுல ஆல் இன்கம்ப்ளீட் அன்எக்ஸ்பிரஸ்ட் பென்டப் ஃபீலிங்ஸ் will reappear at the unfortunate times and in the ugliest ways. All pent-up feelings, unexpressed feelings, incomplete feelings, not fully experienced feelings, they will all reappear at the most unfortunate times and in the most ugliest ways. அப்படின்னு ஃப்ராய்டோட கொட்டேஷன் இது. அதனால நீங்க எங்கெங்கெல்லாம் இந்த பெண்ணை பிடிச்சி உணர்வுகளை கட்டுப்படுத்துன்னு சொல்றீங்களோ, ஏதாவது ஒரு இடத்துல அது மடைமாற்றமாகி உடைச்சிக்கிட்டு பீறிட்டு வெளியில வரத்தான் செய்யும். இந்த இடத்துல பெண்ணு நீங்க எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் மூடி வைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு நாள் உடைச்சிட்டு வெளியில வந்துடும் சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் இன்னொரு படத்துல வந்த பாட்டு தமிழ்ல வந்தது, இது ஹிந்தியில் இதுக்கு முன்னாலே வந்துச்சு. கட்சி பத்தங்கன்னு ஹிந்தி படம். கட்சி பத்தங்கன்னா அருந்து போன காற்றாடின்னு அர்த்தம். அருந்து போன காத்தாடி, காத்து எப்படி போதோ அது மாதிரி போய்கிட்டு இருக்கும். நான் கொய் உமங்க ஹே, நான் கொய் தரங்க ஹே, மேரி ஜிந்தகி ஏ கியா ஏ கட்டி பத்தங்க அப்படின்பா. அவ விதவை, சின்ன பொண்ணு விதவை, கைம்பெண். அவளுக்கு காதல் உணர்வுகள் வரும். அப்ப அவ சொல்வா, என் மனசுல உணர்வுகள் இல்லை, என் மனசுல சலனங்களும் இல்லை, என் வாழ்க்கை ஒரு அழுந்து போன காற்றாடி, நான் இப்படித்தான் இருக்கிறேன்னு சொல்லுவார். நான் போய் உமங்க நான் போய் தரங்க. படம் பேரு கட்டி பத்தங்க, ஆஷா பரேகண்ட, ராஜேஷ் கண்ணா. இதை காப்பி பண்ணி தமிழ்ல கொண்டாந்து போட்டாங்க. கமலஹாசனும் ஸ்ரீபிரியாவும் நடிச்ச படம். ஸ்ரீபிரியா இதே மாதிரி இளம்பெண் கைம்பெண். அவளுக்கு கமலஹாசனை பிடிக்கும், வாடகைக்கு இருப்பான். கமலா இருக்கிற ஆளு. கமலஹாசனுக்கும் அந்த பெண்ணை பிடிக்கும். அப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி, இவர் ஒரு பாட்டு அவ பாட்டு மாற்றி மாற்றி காதல் பாட்டு ரெண்டு லைன் பாடிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு இந்த ஆள் மாற்றுவாங்க கமலஹாசன். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காதல் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. இவன் பின்னால போய் கிணத்துக்கு போயிட்டு தலை வழியா குடமா தண்ணியை ஊற்றிட்டு, என்னுடைய உணர்வுகள் உடம்பு கொதிக்குது, நான் என்னை கட்டுப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த பாயிண்ட் இஸ், இன்னொரு இடம் அதே மாதிரி சங்க இலக்கியத்துல அகப்பாடல்கள் ஒன்று வரும். மறுப்பொசித்த வேளம் போல் அப்படின்னு வரும். மறுப்புன்னா அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தோட கிளைய உடைச்சுட்டாங்க. அது வந்து யானை என்ன பண்ணுமா, சாப்பிட்றதுக்காக சிலதை உடைச்சு சாப்பிட்டுருமா. அதுக்கப்புறம் போற வழியில அது திமிரு பிடிச்சி போய் என்ன பண்ணுமா, அது ஆணவம் இருக்கிறதுனால அங்கங்கே மரத்த கிளைய உடைச்சு போவோமா. போற வழியில வேணும்னே அப்படி மோதி உடைச்சிட்டு போவோமா. உடைச்ச கிளை உடஞ்சி கீழே விழுந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை, மரம் பாட்டுக்கு தனியா இருக்கும், இது பாட்டு செத்து போயிடும். ஆனா இது பாதி உடைச்சு பாதி ஒட்டிக்கிட்டு நிக்குமா. இந்த பாதி கிளை ஒட்டி இருக்குது, பாதி கிளை ஒட்டல. இதுக்கு ஃபுட்டும் ஒழுங்கா வராது, இது இறந்தும் போகாது. அது மாதிரி கல்யாணம் பண்ணிட்ட கணவன் வந்து என் கூட 1 மாசம் இருந்தான், எனக்கு செக்ஸ் சொல்லி கொடுத்தான், அதுக்கப்புறமா நான் போருக்கு போறேன்னு புறட்டு போயிட்டான். இப்ப நான் அந்த மறுப்பொசித்த வேளம் போல் எனக்கு இது தெரிஞ்சிருச்சு. தெரியாமலே இருந்திருந்தா நான் அப்பா அம்மாவோட இருந்திருப்பேன், இல்ல அவன் கூடவே இருந்திருந்தான்னா பிரச்சனையும் இல்லை. இப்போ மறுப்பொசித்த வேளம் போல ஆயிடுச்சு என் நிலைமை. எனக்கு தெரியவும் தெரியுது, நான் இது மரத்தோட நான் ஒட்டவும் இல்லை, மரத்தை விட்டு வெளியே போகவும் இல்லை, ரெண்டும் இல்லாம நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சங்க பாடல்கள் சொல்லும். அது மாதிரி பார்க்கிற போது இயல்பான உணர்வுகள் இருக்குது, எல்லா நேரமும் இந்த உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்வுகளை பெண்ணை மட்டும் கட்டுப்படுத்த சொல்லி இந்த சமுதாயம் கற்றுக் கொடுக்குது. தமிழ்நாட்டுல ரொம்ப ஜாஸ்தி, இந்தியாவில ரொம்ப ஜாஸ்தி, கம்பேரிட்டிவ்லி மற்ற இடங்கள்ல குறைவாக இருக்குது. ஆனா இருக்குதான் செய்யுது. எல்லா மதமும் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், ஒரு மதம் கூட எந்த பெண்ணையும் மதித்ததாக சரித்திரமே கிடையாது. எல்லா மதமும் பெண்களை இழிவுபடுத்தத்தான் செய்கிறது. எவ்வளவு படுத்துது அப்படிங்கிறதுல கிரடேஷன் மாறுது, டிகிரி மாறுது, இன்டென்சிட்டி மாறுதே தவிர எந்த மதமும் பெண்களை மதிப்பதில்லை. அதுல வர்ற போது இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. இல்ல இந்திரா பார்த்தசாரதின்னு ஒரு நல்ல நாவலிஸ்ட், அவரு சொல்லுவாரு, 30 வயசு 35 வயசு அந்த பெண் ஹீரோயின், மகா இன்டெலிஜென்ட் லேடி. அது வீட்டுல அப்பா அம்மா பெண் பார்ப்பாங்க, இதுவும் பிராமண பெண். அப்பா அம்மா பெண் பார்ப்பாங்க, ஜாதகம் பொருந்தலமாங்க, 9க்கு 9 பொருந்தணும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. இதுவும் மாத்தி 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 5 வருஷம் 10 வருஷம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரியா விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பெண்ணுக்கு லேட்லி தெரிய வரும், நான் கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா அப்பா அம்மா கையில காசு கிடையாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஜாதகம் ஜோசியம் பொருத்தம்னு பேரை வச்சு
ஏமாத்தி என் கல்யாணத்தை கெடுத்ததே எங்க அப்பாவும் அம்மாவும் அவ புரிஞ்சுக்குவா. அதுக்கப்புறம் சரின்னு விட்டுருவா. அப்புறம் அந்த கிராமத்துல ஒரு சர்ச் இருக்கும். சர்ச்சில் இருக்கிற ஃபாதரோ யாரோ அவரோட ரெகுலரா பேசிட்டு இருப்பா. அந்த ஃபாதர் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் ஆன ஆளு, இங்கிலீஷ் பேசுற ஆளு, இவ்வளவு இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பா. அப்புறம் ஒரு நாள் செடியூசியம் வாடா அப்படின்னு இவ கூப்பிடுவா. ஒரு பாடி லாங்குவேஜ்ல சைன் லாங்குவேஜ்ல கூப்பிடுவா. அவன் சொல்லுவான், இல்ல இல்ல நான் ஃபாதர் நான் மாட்டேன் அப்படிமா. அப்போ இவ அழகா ஒரு ஃப்ரேஸ் இதே மாதிரி இப்ப நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க உட்கார்ந்து இருந்தோமே அதே மாதிரி ஒரு ஃப்ரேஸ் வரும். ஓ காட் ஹவு கம் ஆல் ஃபாதர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பாவம். இந்திரா பார்சாதி நாவல் இது. ஓ காட் ஹவு கம் ஆல் ஃபாதர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இவ கூப்பிடுவா, வரமாட்டேன்னு சொல்லுவான். அதுக்கு இந்த பதில் வரும். இந்திரா நாவல் கிடைச்சா கண்டுபிடிச்சுன்னு தரேன். இது புக்ஸ் இங்க அவைலபிளா இருக்குது. அதுல சமுதாயம் இன்னொரு சமுதாயத்துல இன்னொரு செய்தி, ஆட்டோ சங்கர்னு ஒரு ஆளு 6 கொலை பண்ணி வீட்டிலேயே புதைச்சு வச்சிருந்தாரு. வீட்டுல ஒரு ரூமை உடைச்சு அது கீழேயே புதைச்சு வச்சிருந்தாரு. அப்புறமா தூக்கில மாட்டி சாகடிச்சிட்டாங்க. ஆட்டோ சங்கரை பத்தி ஒரு 300-400 பக்கத்துல நக்கீரன் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கு. எங்கேயில மாடியில இருக்குது அந்த புத்தகம். அதை படிச்சு பார்த்தேன். ஒரு சாதா கம்பெனில 150 ரூபா சம்பளத்துக்கு இந்த ஆளு 40 வருஷம் முன்னாள் வேலை பார்க்கறான். இது ஒரு நாள் இந்த கம்பெனில மேல இருக்கிற ஆள் இவங்கெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுன்னு சொல்றாங்க. மேனேஜர் ஒரு டிஸ்மிஸ்டு, ஆல் எம்ப்ளாயி டிஸ்மிஸ்ங்கிறாரு. அப்போ இவன் வீட்டுல குழந்தை இருக்குது சார், பால் குடிக்கிற குழந்தை இருக்குது, ஒய்ஃப் இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கிற போது மேனேஜர் என் கையில ஒன்றும் பவர் இல்லை, நான் வேணா 100 ரூபா தரேன்னு 100 ரூபா கொடுப்பாரு. என்னால முடிஞ்சது ஒன்று புரியுது, ஆனா நான் ஒன்றும் பண்ண முடியாது, மேல இருக்கிறவன் டிஸ்மிஸ் பண்ண சொல்லிட்டான். இந்த ஆள் வீட்டுக்கு வந்து பார்த்தா குழந்தை அழுதுட்டு இருக்குது, பால் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்புறம் ஒரு லெவல் தாண்டி குழந்தை அழுக தாங்க முடியலன்னுட்டு இந்த ஆள் பண்றான், போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்போம்னு ஒரு கடையில கேட்கறான், கடத்தல இந்த மாதிரி ஒரே கொஞ்சம் பால் கொடுன்னு. அவன் கொடுக்க மாட்டேன்னா பரவாயில்ல, பக்கத்துல கேட்டுக்கன்னா பரவாயில்ல, நல்லா ரோட்ல தள்ளி விட்டு நெஞ்சு மேல மிதிச்சு என்ன திமிர் இருந்தா வந்து கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் இழிவுபடுத்திடுறான். எல்லாம் நடந்த நிகழ்ச்சி. ரோட்ல தள்ளி கழுத்தை பிடிச்சி தள்ளி மேலே ஏறி நெஞ்சில மிதிக்கிறான். அப்போ வீட்டுக்கு வந்தது திரும்ப அவமானமா இருக்குது. என்னடா நம்ம பால் கொடுக்க வழியில கேட்டாலும் அவமானப்படுத்துறாங்களேன்னு. சரி நம்ம திரும்ப போய் அந்த கடைக்காரனை அடிப்போம், நல்லா அடிச்சு உதைச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில போட்டுருவான், அட்லீஸ்ட் இந்த அழுக சத்தத்தை கேட்காம நான் இருக்கிறேன் அப்படின்னுட்டு இது போய் அவனை கடைக்கு போய் நல்லா நொறுக்கு அந்த கடைக்காரனை போட்டு நொறுக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து படுத்துக்குவான். ஒய்ஃப்கிட்ட சொல்லிடுவான், போலீஸ் இப்போ வரப்போதே என்னை கூட்டின்னு போயிடுவாங்க, என்னால் முடியலம்மா தாயே என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லியிருப்பான் ஒய்ஃப்கிட்ட. அதே மாதிரி வண்டி வந்து நிற்கும், போலீஸ் வந்துச்சு நான் போறேன் அப்படின்னு இந்த ஆள் எழுந்துக்கிற போது அந்த கடைக்காரன் லாரியில கொண்டாந்து அரிசி பருப்பு எல்லாம் வச்சிருவாங்க. அரிசி மூட்டை, ஒரு அரிசி மூட்டையை கொண்டாந்து வச்சுட்டு, தாய்வா நீ யாருன்னு தெரியாம அடிச்சுட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படிமா. அப்பதான் இவன் அடுத்த கேள்வி கேட்பான், அரிசி வந்துருச்சு, பருப்பும் எண்ணெயும் யாரு கொடுப்பாங்க? ஒவ்வொரு கடையா போய் உடைச்சேன். அந்த ஏரியாவுக்கு நான் தான் பெரிய தாதா ஆனேன். எல்லாரும் மாசம் எல்லாத்தையும் கொண்டாந்து வீட்டு வாசல்ல வச்சாங்க. நான் வேலை தானே கேட்டேன், கொடுத்துருந்தா அமைதியா போயிருப்பேன்ல. நீ வேலை கொடுக்கல, பால் கொடுத்துருந்தா அமைதியா போயிருப்பேன்ல, பாலும் கொடுக்கல. நீ ரோட்ல போட்டு அவமானப்படுத்தின, இப்ப நான் ரவுடி ஆயிட்டேன், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குது. நல்லவன் நல்லா கிடைக்க மாட்டேன், ரவுடியா இருந்தா எல்லாம் கிடைக்கும். நான் ரவுடி, அத்தனை பேரையும் அடிச்சேன், எல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுன்னு சொல்லுவான். அதனால சமுதாயம் இந்த மாதிரி கெடுக்குது. நாம் அதுக்கு வழிவகை கொடுக்கலைங்கிற போது நாம அதுவும் மனிதன் தான். இந்த இடத்துல டிஸ்மிஸ் பண்ணவன் ஒரு மனிதன், இந்த கடையில உடைச்சவன் ஒரு மனிதன், அடிச்சு தூக்கி போட்டவன் ஒரு மனிதன். அதனால நம்ம பார்க்கிற போது இந்த சமுதாயம் இப்படித்தான் பண்ணோம். எங்க காரைக்குடி பக்கம் பெண்களை பத்தி பேசுவாங்க, இந்த காசிப்பிங் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற போது அவ வெள்ளச்சேலக்காரி அப்படிம்பாங்க. அப்படின்னா அதுக்கு மேல ரொம்ப பேசாத, விட்டு பாவம்னு அர்த்தம். சாக கொடுத்தவன் சொல்லுவாங்க, அவ கிடக்கிற சாக கொடுத்தவ பாவம் அப்படிப்பாங்க. சாக கொடுத்தவ அப்படிங்கிறதும் வெள்ளச்சேலக்காரிங்கிறதும் கைம்பன் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படுகிற வேறு சொற்கள் காரைக்குடி பக்கம். அல்ல பெண்கள் வந்து நாம ஒரு மாதிரியா தான் வச்சிருக்கிறோம். ஆக நான் சொல்ல வர்ற செய்தி என்னவென்றால், பெண்களுக்கு உணர்வு இருக்குது, உணர்வுக்கு ஒரு அவுட்லெட் வேணும். அந்த அவுட்லெட்டை இயல்பா மதமோ சமுதாயமோ கொடுக்காது. நாம போராடி நம்ம எதனா பண்ணி சிந்தனைகள்ல எண்ணங்கள்ல மாற்றங்கள் வந்தா மட்டும்தான் நாடு உருப்படும். ஐ எம் டன். தேங்க்யூ கோபிகா. சரி, எனக்கு அந்த தேங்க்யூ சார். அது ரொம்ப அழகா ஒவ்வொருத்தருடைய கேள்வி அண்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லிசன் டு த ஸ்டோரி அகெயின். இப்போ எனக்கு வந்து என்னன்னா அந்த பாடி லாங்குவேஜோட கனெக்ட் பண்ணி கன்ஃபியூஷன் வந்தது இல்லையா. ஃபார் மீ ஐ எம் சீயிங் தட் அஸ் அந்த பாடி லாங்குவேஜ் வந்து முழுக்க அவளுடைய கல்ச்சர் இருந்து வருது. அவ வீட்டுல
அந்த பர்டிகுலர் கல்ச்சர்ல அப்படிதான் இருப்பாங்க. நீ கரெக்டா பேசினா கூட யூ கேனாட் see and talk. You will bend your head and only talk. For her, she was against what that person is saying. So அதனால அவ பாடி லாங்குவேஜ் அதுல இருந்து அவ சொல்லியிருக்கிறா. பட் doesn't mean that there is something else. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. கரெக்ட். தேங்க்யூ. இல்ல நீங்க சொல்ற வாங்களும் கரெக்ட் மேடம். இல்ல உண்மைதான். சில உண்மைதான். வேளைகள்ல சில விஷயத்த நம்ம சொல்லும் போது நமக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் இல்லையா, அது அந்த காலத்து பெண்ணுவ. அது ஷுவர் கரெக்ட் கோபிகா சொல்றது. அதாவது கன்க்ளூஷன்ல ஒரு அருமையான பாயிண்ட் கேட்டது, இவ்வளவு தூரம் கேட்டதுல இதுவும் ஒரு ஒரு விதமான பார்வை, இது உண்மையான பார்வை கூட தானே. பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இவ்வளவு தூரம் பேசணும். இதுல ஒரு செய்தி என்ன நாம எல்லாரும் எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, சமுதாயம் சொல்றதை விட தனி மனிதனா நாம கரெக்டா இருக்கணும்னா, ஒவ்வொருத்தரும் நாம கரெக்டா இருந்தோம்னா, சமுதாயம்ன்ற வார்த்தைக்கு இந்த சமுதாயம் நல்லா இருக்குதுன்ற வார்த்தை தானே வந்துடும். இப்போ ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உரிய பொறுப்பு அது. ஆக்சுவலா அதுதான் இந்த கருத்து சொல்லுது. இந்த கதை சொல்வது தனி மனிதன். ஆனா அதுதான் இயல்பாவே எந்த காலத்துலயும் எத்தனை வருஷங்கள் 1000 வருஷங்கள் போனாலும் மனுஷனோட விஷயங்கள் எமோஷன்ஸும் பாசிட்டிவ் எமோஷன்ஸும் நெகட்டிவ் எமோஷன்ஸும் கலந்த உருவம் தானே இது. அது எப்பயுமே ஒழுங்கா இருக்காது இல்ல. அது ஒழுங்கா இருக்கிற மாதிரியும் இருக்கும், திடீர்னு ஒழுங்கா இல்லாத மாதிரியும் இருக்கும். எப்போ எப்படி மாறும்னே சொல்ல முடியாது. அந்த இதுலதான் யாருமே நம்ம சைக்கலாஜிக்கலா பார்த்தோம்னா there is no good person, there is no bad person. அதான் நம்ம சொல்லுவோம் எப்பயுமே, அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படின்ற பட்சத்துல நம்ம எவ்வளவு அளவுக்கு முடிந்த அளவுக்கு நாம நம்மள பாத்துக்கிறோம் அப்படின்றது இது செய்தி. கூட ஆட் ஆன் டாக்டர் ஷாலினின்னு சைக்கியாட்ரிஸ்ட், பெரியார் ஒரு ஆல்பா மேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 minutes லெக்சர் ஒன்று இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். அவருக்குள்ள ஒரு 20% பெண் தன்மை பெரியாருக்குள்ள இருக்குது. ஆல்பா மேல் will respect the female, will protect the female. அது ஒரு 20% பெரியாருக்கு பெண் தன்மை இருந்ததுனாலதான் பெண்கள் மீது இவ்வளவு தூரம் அவங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு போராட்டம் நடத்தணும்னா, பெண்ணோட ஃபீலிங் புரியணும். அது புரியணும்னா ஆல்பா மேலா இருக்கணும். அந்த மாதிரி ஆள் பெரியார் அப்படின்னு பேசியிருக்காங்க. அழகான லெக்சர். நான் அந்த இது லிங்க் கிடைச்சா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஷாலினியோட டாக்ல தான் என்ன சொல்லுவாங்க ஷாலினின்னா, உருவாகிற ஒவ்வொரு கருவுமே பெண்ணுதான். உருவாகிற ஒவ்வொரு கருவுமே பெண்ணுதான். முதல்ல பெண்ணாதான் உருவாகி அதுக்கப்புறம் தான் ஆணா மாறுது அப்படின்றத கிளீனா சொல்லுவாங்க, சயின்டிபிக்கா சொல்லுவாங்க. பட் பெரும்பாலும் அவங்க நிறைய கருத்துக்கள் பெண் சார்ந்த கருத்துக்கள், பெண்களுக்கு உறுதுணையா இருக்கிற கருத்துக்கள் நிறைய பேசுவாங்க. ஓகே, நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். நான் கடைசியா சொல்லிடுறேன். அதாவது இந்த கதை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 2-3 பேர் சொன்ன கருத்துகள் உடன்பட்டுச்சு, நல்லா இருந்தது. ஒன்னும் செல்வா சொன்னாரு, நல்லா அனலைஸ் பண்ணாரு. ரத்னவடிவேல் சார் நல்லா பண்ணாரு. வசந்தி ராமன் வசந்தி மேடம் நல்லா பண்ணாங்க. கடைசியா கதையை கேட்கல, என்னோட கோபிகா ரொம்ப பிரமாதமா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் நட்ஷல் ராமு சார் கேட்க வேண்டாம், வழக்கம் போல் அவருடைய பாணியில பிரமாதமா சொன்னாரு. நல்ல பின்னூட்டங்கள் சார். உண்மையா அந்த கதை ரொம்ப சின்ன கதையா இருந்தாலுமே இந்த கடைசியா ஒரு 5 வரிக்குள்ள இவ்வளவு பின்னூட்டம் வரும்னு இது எதிர்பார்த்தா இருந்தாலும் ரொம்ப அருமையான அனாலிசிஸ் நடந்தது. தேங்க்யூ ஆல். இந்த கதை முடிவு மாதிரியே இந்திரா பார்சாரதியோட நாவல் ஹெலிகாப்டர்கள் கீழே இறங்கி விட்டன நான் பேசியிருக்கிறேன். கடைசியா டிஜெக்ட் ஆகி வீட்டுல தனியா அவனும் அவ்வளவு உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போது காலிங் பெல் அடித்தது அப்படின்னு கதை முடிச்சிருவாரு. நாவல் 100 பக்கம். அப்போது காலிங் பெல் அடித்தது, அவ்வளவுதான். இனிமே உங்க சௌரியம். அவன் போஸ்ட்மேனா இருக்கலாம், பால்காரனா இருக்கலாம், அவனே திருப்பி வந்திருக்கலாம், காதலியா வந்திருக்கலாம், எப்படி ஒண்ணா இருக்கலாம். அப்போது காலிங் பெல் அடித்தது, கதை முடிச்சு. இந்த மாதிரி ஒரு எண்டு சார் இருவிங்காலஸ் நாவல்ல செகண்ட் லேடியில வரும். கடைசியா 2 லேடி ஒரே மாதிரி இருப்பாங்க, சுற்றுவான், ஒத்தி செத்துருவான். யாரு உயிரோடு இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்ப எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது, அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு முடிச்சிருப்பாரு. உயிரோடு இருக்கவளுக்கு மட்டும்தான் தான் யாரு அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு. நைஸ்.
அருமை அருமை. நம்ம எப்பயுமே 10 நிமிஷம் கதைனாலும் 10 மணி நேரம் பேசுவோம், வேற விஷயம். இதுவும் எடுக்கலாம். அந்த ஒரு நாள் கழிந்தது கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு, நல்லா இருக்கும். நமக்கு வந்து கடவுளும் கந்தசாமி நம்ம பேசிடல. இல்ல பேசல சார், பேசல பேசலையா ஒன்னும்? அந்த புத்தகத்துல தான் இருக்கு. அவங்க இந்த மாலதி மேடம் காமிச்சாங்கல்ல. லைனுக்கு லைனு கிண்டலா இருக்கும் அது கடவுளை ஆமா பத்தி. ஆமா ஆமா. அந்த வாரம் வாங்கி கடைசியே உனக்கு இது வேண்டாம் வேண்டாம், உங்க வியாபாரம் வேண்டாம்னு போடிட்டு வர்றது. அருமை. ஒரு நல்ல டிஸ்கஷன், நல்ல கதை, நிறைய பார்வை. நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை. ஒரு சாதாரண கதைன்னு நாம நினைச்சா கூட அது சாதாரண கதை இல்லை, 10 நிமிஷம் தான். அந்த ஒரு சின்ன சம்பவத்துல எவ்வளவு செய்தி சொல்லப்பட்டு இருக்குது, எவ்வளவு சமுதாயத்துக்கு இவ்வளவு தேவை இருக்கு, எவ்வளவு ஒவ்வொருத்தரோட எண்ணங்கள்லயும் எப்படி வெளியில வருது அப்படின்றது தெரியுது. ஒவ்வொருத்தரோட அனுபவங்கள்ல இருந்து நம்ம சாதாரணமா பேசிடல. நம்ம ஒவ்வொருத்தரோட அனுபவங்கள், நம்ம பார்த்தது, நம்ம படிச்சது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இதுல பேசியிருக்கோம். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கதை சொன்னாங்க போனாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து பார்க்க இந்த நம்மளுடைய மைண்டோட இது பார்க்கும்போது பலருக்கு பல கோணங்கள்ல சிந்தனைகளை செதுக்கியிருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எல்லா கருத்துக்களும் எல்லாருக்கும் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, பிடிக்கவும் பிடிக்காது. ஒரு சிலருக்கு ஒரு சில கருத்துக்கள் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஒரு சில கருத்துக்கள் பிடிக்காது. அதை நம்ம இது சமுதாயமே இதுதான். அது எல்லாருமே யார் கூட பழகுனாலும் இனிமேல் சமுதாயன்ற வார்த்தையை சொல்றதுக்கு பயமா இருக்கு. சமுதாயம் வந்து தப்பிச்சுக்கிறதுக்கான உண்மைதான். அதுல சமூகம் என்பது 4 பேர்னு ஜெயகாந்தனுடைய நாவல் ஒன்று இருக்கு சார். அதுல வந்து ஒரு சாடி இருப்பாரு. ஒவ்வொரு தனி மனிதனும் தான் சமுதாயம்ன்றது உணர்ந்தாவே போதும். முதல்ல அந்த சமுதாயன்ற சொல்ல மாத்தி நம்ம சாக்கு போடுறதுக்காக சமுதாயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்றதுதான் உண்மை. நிதர்சனம் கூட. அதே மாதிரி மைண்டுனாலும் அது ஒவ்வொருத்தரும் சேர்ந்துதான் மைண்டு அது ஞாபகம் எல்லாரும். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி, கதை சொன்ன நாராயணமூர்த்தி நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைய செய்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிச்சு, நல்லாவே பண்ணுவோம்.